அண்ணன் பவருக்கு வந்தா தமிழ்நாடு மாறும்னு பார்த்தோம். ஆனா அண்ணன் கைக்கு பவர் வந்த நாள்ல இருந்து தமிழ்நாட்டுக்கே பவர் போயிடுச்சு அப்படின்னு இன்னைக்கு ஆளுங்கட்சிக்காரர்கள் பேசிட்டு இருக்கிறாங்க. நாம யாருக்கும் பி டீமாக இருந்து வேலை செய்ய வேண்டிய அவசியமும் இல்ல. கோயில்களின் நிதியை ஒரு காலமும் கமர்ஷியலாக பயன்படுத்த வேண்டிய அவசியமும் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் தலைமையிலான தமிழக வெற்றி கழகத்தின் ஆட்சிக்கு தேவையும் இல்லை. இன்னொரு ஜென்மம் இருந்தா நான் விவசாயியா பிறக்கணும்னு ஆசைப்படுறேன்னு முதலமைச்சர் சொல்லியிருக்கிறார். ஆனா இன்னொரு பக்கம் விவசாயிகள் மேல தடியடியும் நடத்தி இருக்கீங்க. விவசாயியா பிறக்க இன்னொரு ஜென்மம்லாம் தேவையில்லை, எப்ப நினைச்சாலும் போய் விவசாயி ஆயிடலாம். கணவரால் கைவிடப்பட்ட ஒரு பெண்ணுக்கு பண உதவி செய்யறேன்னு சொல்லி அவங்க பாலியல் ரீதியா துன்புறுத்த முயற்சி பண்ணிருக்கிறார். சேலத்துல இன்னொரு பொள்ளாச்சி சம்பவம் மாதிரி ஆளுங்கட்சி ஆதரவாளரான மணிகண்டன் எனும் நபர் 50க்கும் அதிகமான பெண்களை பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கி இருக்கிறார். திரும்ப திரும்ப எதுக்கு பாயிண்ட பாடுற? இனிமே எதிர்கட்சிகள் பேசி முடிக்கிற வரைக்கும் குறுக்கீடுகள் அவசியம் இருந்தால் அனுமதிப்பேன், அனுமதிக்க முடியாது. எதிர்கட்சிகள் பேசலாம். மாண்புமிகு எதிர்கட்சி தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, பெருமை வாய்ந்த இந்த அவையில ஆளுநர் உரையின் மீது நன்றி தெரிவிக்கின்ற தீர்மானத்தில் பேசுகின்ற வாய்ப்பை தந்த பேரவைத் தலைவருக்கு முதலினுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அதுமாதிரி நம்முடைய மாண்பு முதலமைச்சர் அவர்களுக்கு திராவிட முன்னேற்ற கழகத்துடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் அனைவரின் சார்பாகவும் எங்களுடைய பிறந்தநாள் வாழ்த்துக்களையும் நான் தெரிவிச்சுக்கிறேன். இந்த புதிய ஆட்சி அமைஞ்சு சரியா 40 நாட்கள் கடந்திருக்கு. ஆளுநர் உரையின் போது நானும் எங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர்களும் இந்த 40 நாட்கள்ல இந்த அரசு என்னென்ன பணிகள் செஞ்சிருக்கு, ஏதாவது திட்டங்கள் கொண்டு வந்திருக்காங்களா, ஏதாவது சாதனைகள் செஞ்சிருக்காங்களான்னு ஆவலோடு காத்துக்கிட்டு இருந்தோம். ஆனா எங்களுக்கு வெறும் ஏமாற்றம் மட்டுமே மிஞ்சியது. அப்படி எதுவுமே ஆளுநர் உரையில எங்களுடைய கண்களுக்கு படவில்லை, எங்களுடைய காதுகளுக்கு கேட்கவில்லை. அதே ஒரு நம்பிக்கை வாக்கெடுப்பின் போது நான் பேசும்பொழுது குறிப்பிட்டு பேசினேன், ஆளுநர் வருவாரு, ஆளுநர் உரையின் மீது வந்து பேசும்போது தமிழ்தாய் வாழ்த்துக்கு முதலிடம் கொடுங்க அப்படின்னு சொன்னேன். பேரவையின் அனுமதியுடன் அலுவல் நேரம் நீட்டிக்கப்படுகிறது. அதே போல தமிழ்தாய் வாழ்த்து முதல்ல பாடப்பட்டுச்சு. உடனடியாக தேசிய கீதமும் பாடப்பட்டுச்சு. தமிழ்தாய் வாழ்த்து ஒரு முறையும் தேசிய கீதம் 2 முறையும் பாடப்பட்டுச்சு. மரபு மீறல் நடந்திருக்கு. இதுவரை கடைபிடிக்கப்பட்டு வந்த மரபை மீறி 2 முறை தேசிய கீதம் பாடப்பட்டிருக்கு. இதே கோரிக்கையை இதற்கு முன்பு இருந்த ஆளுநர் எங்களுடைய ஆட்சி காலத்திலையும் வச்சிருந்தார். ஆனா எங்களுடைய தலைவர் அப்பொழுது மிக உறுதியாக இருந்து இந்த அவையுடைய இறையாண்மையை நாங்க பாதுகாத்திருக்கிறோம். பதவியேற்பு தான் ஆளுநர் மாளிகையில நடந்துச்சு. அங்க அவர் கேட்டுக்கொண்டபடி தேசிய கீதம் வந்தே மாதரம் எல்லாம் பாடினாங்க. ஆனா இப்போ ஆளுநர் உரை மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள், சட்டமன்ற உறுப்பினர்கள் நாம பணி செய்கின்ற இந்த சட்டமன்றத்தில் தான் வாசிக்கப்பட்டிருக்கு. இது நம்மளோட டெரிட்டரி. இந்த நம்மளுடைய டெரிட்டரிய ஏன் ஆளுநர்கிட்ட கொடுக்கிற அளவுக்கு இங்க என்ன காம்ப்ரமைஸ் நடந்துச்சு அப்படின்னு மக்கள் கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க. உறுப்பினர் ஆளுநர் உரையாற்ற வந்தபோது தமிழ்தாய் முதல்ல பாடப்பட வேண்டும் என்கின்ற இந்த அரசின் உறுதியான கொள்கையில் நாங்கள் நின்றோமா, இந்த அவை நின்றதா என்பதை நீங்கள் முதல்ல பார்க்க வேண்டும். நாட்டுப்பண் 2 முறை பாடியதில் என்ன தவறு என்று எனக்கு தெரியவில்லை. நாட்டுப்பண் 2ஆம் முறை பாடிய தவறு என்று நீங்கள் சொல்ல வருகின்றீர்களா? அப்படி தவறு என்றால் அது எந்த அடிப்படை தவறு என்று சொல்ல வருகிறீர்கள்? நமக்கு வேண்டியது நம்முடைய தாய்மொழிக்கு முக்கியத்துவம் தர வேண்டும், உறுதியாக நிற்க வேண்டும்.
இந்த அரசு எந்த சர்ச்சையும் ஏற்படுத்தாமல் நிதானமாக உறுதியாக தாய் தமிழ்தான் எங்களுக்கு அடிப்படை என்பதை வைத்து தமிழ்த்தாய் வாழ்த்தை பாட வைத்தார்களா இல்லையா? அந்த தமிழ்த்தாய் வாழ்த்தை பாட முடியாமல் வேறு விதமாக இந்த அவை திசை திருப்பப்பட்டு பல்வேறு பிரச்சனைகளுக்கெல்லாம் ஆளான காரணங்களை எல்லாம் 22ஆம் ஆண்டு பார்த்தோம், 23 பார்த்தோம், 24 பார்த்தோம், 25 பார்த்தோம், 26 பார்த்தோம். இந்த ஆண்டு தமிழ்த்தாய் வாழ்த்தை முதலில் பாட வைத்து தேசிய கீதத்தை இருமுறை பாடியதில் எந்த தவறும் இருப்பதாக நாங்கள் கருதவில்லை. அப்படி பாடியது தவறு நீங்களும் கருதிடக்கூடாது என்று நான் சொல்ல விரும்புகின்றேன். பேரவைத் தலைவர் அவர்களே, நாங்கள் கேட்டுக்கொண்டதுபடி தமிழ்த்தாய் வாழ்த்து முதல்ல ஒரு வாட்டி பாடிட்டீங்க. பொதுவாக இந்த அவையில் இருக்கக்கூடிய மரபு கடந்த காலங்களில், கடந்த ஆட்சி காலங்களில் தமிழ்த்தாய் வாழ்த்து ஒரு முறையும் நிகழ்ச்சி முடிஞ்சோடனே தேசிய கீதம் ஒரு முறையும் தான் பாடப்பட்டு நிகழ்ச்சிகள் முடியும். ஆனால் இந்த முறை நாங்கள் கேட்பது ஏன் 2 முறை தேசிய கீதம் பாடப்பட்டது அப்படிங்கிறது மட்டும்தான் எங்களுடைய கேள்வி. அப்படின்னா தமிழ்த்தாய் வாழ்த்தையும் 2 முறை நீங்கள் பாட சொல்லி உங்களுடைய ஆளுநர்கிட்ட நீங்க ஒரு கோரிக்கை வச்சிருந்திருக்கலாம். அது இங்க பேசும்போது உறுப்பினர்கள்லாம் ஆளுநர் அவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்கிறாங்கன்னு சொல்லி ஆளுநரை விட நீங்கெல்லாம் ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கிறீங்க. தமிழ்த்தாய் வாழ்த்தை ஆளுநர் முன்னாடி நாங்க பாடி காட்டிட்டோம் அப்படின்னு பெருமை பொங்கி இங்க எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கிறீங்க. நீங்க சொல்றதை பார்த்தா தமிழ்த்தாய் வாழ்த்தை விட ஆளுநர் தான் உங்களுக்கு முக்கியம் அப்படிங்கிற எண்ணம் எங்களுக்கு ஏற்படுது, மக்களுக்கும் ஏற்பட்டுக்கிட்டு இருக்கு. பொதுப்பணித்துறை அமைச்சர். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, தமிழ்த்தாய் வாழ்த்து எங்களுடைய முதல்வருக்கு உயிருக்கு எந்த அளவிற்கு முக்கியமோ அதே அந்த அளவுக்கு நாங்கள் முக்கியத்துவத்தை தரோம். மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் அவர்கள் நாங்களும் பேச விட மாட்டோம். மாண்புமிகு நீங்க ஒத்துழைப்பு கொடுக்கலன்னா நாங்களும் பேச விட மாட்டோம். மாண்புமிகு அமைச்சர், நாங்கள் தமிழக அரசுடைய ஸ்டாண்ட நாங்க பேசுறோம். எங்களுக்கும் குரல் கொடுக்க தெரியும். இந்த அவை மாண்பை நாங்களும் பாதுகாக்கிறோம். மாண்புமிகு எதிர்க்கட்சி சொல்லக்கூடிய நோக்கம் தமிழக மக்களுக்கு தவறுதலா சொல்லக்கூடாதுங்கிற பதிவை நாங்கள் செய்கிறோம். எங்களுடைய முதலமைச்சருடைய எண்ணம் என்ன, தமிழக மக்களுடைய எண்ணமோ அதுதான் எங்களுடைய முதலமைச்சருடைய எண்ணம். கடந்த 3-4 வருடங்களாக தமிழ்த்தாய் வாழ்த்து இங்க பாடப்படல. ஆளுநரை எதிர்த்தீர்கள், வெளிநடப்பு பேசி முடிக்கிறேன். ஆளுநர் முன்பு பேசி முடிச்சேன். ஆளுநர் முன்பு மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் ஒண்ணு தமிழ்த்தாய் வாழ்த்து பாடப்பட்டது. இல்ல நான் சொன்னது, நான் கருத்து என்னன்னா ஆளுநர் முன்பு பாடப்பட்டது கிடையாது. அதுதான் நான் சொல்ல வரேன். நான் பேசிடுறேன். ஆளுநர் புறக்கணித்தார், அதற்கு பின்பு பாடப்பட்டது. ஒரு நிமிஷம் நான் பதிவு பண்ண, ஒரே நிமிஷம் நான் பதிவு பண்ணிடுறேன். நான் எங்களுடைய பதிவை நாங்க பதிவு பண்ணிடுறோம். அதுல சொன்ன வார்த்தைகள் எங்களுக்கு கஷ்டமா இருந்துச்சு. காம்ப்ரமைஸ்ங்கிற வார்த்தை எங்களுக்கு கடினமா இருந்துச்சு. நாங்க திருப்பியும் நாங்க பதிவு பண்ணிக்கிறோம். எந்த விதமான காம்ப்ரமைஸும் கிடையாது. தமிழ்த்தாய் வாழ்த்தை முதலில் பாடப்பட்டது எங்களுடைய முதலமைச்சருடைய வெற்றி, தமிழக மக்களுடைய வெற்றிங்கிறத நாங்க பதிவு பண்ணி எந்த காம்ப்ரமைஸும் இங்க நடக்கல. அதை நாங்க பதிவு பண்றோம். மாண்புமிகு உறுப்பினர். பேரவைத் தலைவர்களே, நாங்க மீண்டும் அதான் கேட்கிறோம். தமிழ்த்தாய் வாழ்த்து ஒரு முறை பாடிட்டீங்க, அதுக்கு வாழ்த்துக்கள். ஏன் தேசிய கீதம் 2 முறை பாடப்பட்டுச்சு? அப்ப ஆளுநர்கிட்ட நீங்க கோரிக்கை வச்சிருக்காங்கல்ல, நீங்க தேசிய கீதம் 2 முறை பாட பண்ணணும்னா நாங்க தமிழ்த்தாய் வாழ்த்து 2 முறை இல்ல 3 முறை நாங்க போடுவோம்னு சொல்லி அதை நீங்க செஞ்சு காட்டிருக்கணும். அதுதான் நான் கேட்கிறேன். உங்களுக்கு இப்ப ஆளுநர் முக்கியமா, தமிழ்த்தாய் வாழ்த்து முக்கியமா அப்படிங்கறத நான் இந்த அரசுகிட்ட நான் கேட்க விரும்புறேன். ஆட்டுக்கு தாடியும் நாட்டுக்கு ஆளுநரும் தேவையில்லைன்னு சொன்னவர் பேரறிஞர் அண்ணா அவர்கள். அவரை உங்க கொள்கை தலைவர் லிஸ்ட்ல அட்டாச்சும் பண்ணிருக்கிறீங்க. ஆனா இன்னைக்கு ஆளுநரை தலையில வச்சு கொண்டாடிட்டு இருக்கீங்க. நான் கேட்க விரும்புவது, நீங்க எல்லாம் சேர்ந்து மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் அவர்களுக்கு ஒன்று சொல்றேன். ஆளுநருக்குரிய மரியாதை மட்டும்தான் தரப்பட்டது. யாரையும் தலையில வைத்து கொண்டாட வேண்டிய அவசியம் இந்த அரசுக்கு இல்லை. இந்த அவையை பொறுத்த வரைக்கும் இருங்க, இந்த அவையை பொறுத்த வரைக்கும்
இந்த அவையை பொறுத்த வரைக்கும் ஆளுநர் இங்கே வருகை தருகிற போது உரிய முறையில் மரியாதையும், இந்த அவையினுடைய விருப்பத்திற்கு ஏற்ப அவைத் தலைவரின் விருப்பத்திற்கு ஏற்பதான் நிகழ்வு நடைபெறும் என்பதையும் உறுதியாக நின்று தமிழ்த்தாய் வாழ்த்தை முதலில் பாட வைத்து, தமிழ்த்தாய் வாழ்த்துக்கு பிறகு தேசிய கீதம் ஒரு முறை அல்ல 2 முறை பாடப்பட்டது. அதில் எந்த விதமான தவறும் கிடையாது. அதில் உள்நோக்கு கற்பிப்பது தவறு என்று நான் கூறுகின்றேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, கல யதார்த்தத்துக்கும் ஆளுநர் உரைக்கும் மிகப்பெரிய வித்தியாசம் இருக்கின்றது. மிகப்பெரிய வேறுபாடு எங்களுக்கு தெரிகின்றது. ஆளுநர் உரை என்பது அரசனுடைய கொள்கைகளை, திட்டங்களை, விஷன் அண்ட் மிஷன் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதன்படி அமைந்திருக்க வேண்டும். ஆனா இந்த அரசனுடைய ஆளுநர் உரையில இருக்கக்கூடிய அனைத்து கண்டென்ட்டுமே ஆளுங்கட்சியினர் சோசியல் மீடியால ரீல்ஸ் போடுறதுக்கு உதவுமே தவிர ரியல் பிரச்சனைகளுக்கு கை கொடுப்பதாக, உதவுவதாக, எந்த சொல்யூஷனும் தருவதாக எங்களுக்கு தெரியவில்லை. வழக்கமாக எதிர்க்கட்சி தலைவர்கள், எதிர்க்கட்சிகள் ஆளுங்கட்சிகளுடைய நிறை குறைகளை பேசுறது வழக்கம். அதுதான் எதிர்க்கட்சியுடைய பொறுப்பு, அதுதான் கடமை. ஆனா இப்ப இருக்கக்கூடிய ஆளுங்கட்சியை விமர்சனம் செய்யறதுல முந்தைய எதிர்க்கட்சிகளை விட எங்களுக்கு அதிக பொறுப்பும் அதிக உரிமையும் இருக்கு அப்படின்னு நாங்க நம்புறோம். அதுக்கு காரணம், எங்களுடைய கூட்டணி கட்சியாக இருந்து எங்களுடைய உடன்பிறப்புகளுடைய வாக்குகளை வெற்றி பெற்றவர்களுடைய ஆதரவுல தான், எங்களுடைய தயவுல தான் இன்னைக்கு இந்த அரசு நடந்துகிட்டு இருக்கு என்பதை நீங்கள் கருத்துக் கொள்ள வேண்டும். இன்னும் சொல்ல போனா, நாங்க இன்னைக்கு எதிர்கட்சியில் வரிசையில மட்டும் இல்ல, ஆளுங்கட்சி வரிசையிலும் எங்களுடைய வாக்குகள் அமர்ந்திருக்கு. ஆனால் நான் மீண்டும் ஏற்கனவே சொன்னது மாதிரி, நாங்கள் வெறும் எதிரி கட்சியாக இல்லாமல் ஒரு ஆக்கப்பூர்வமான எதிர்கட்சியாக செயல்பட விரும்புகின்றோம். அந்த நிலைமையில இன்னைக்கு பல்வேறு பிரச்சனைகளை எடுத்து வைக்க விரும்புகின்றேன். முதல்ல, கடந்த 2 மாதங்களாக எங்களுடைய வேண்டுகோளை ஏற்று கலைஞர் மகளிர் உரிமை தொகையை 15ஆம் தேதி கரெக்டா மகளுடைய அக்கவுண்ட்ல போட்டதுக்கு எங்களுடைய நன்றியை நாங்க தெரிவிச்சுக்கிறோம். அதே போல் எங்களுடைய தலைவர் அவர்களால் தொடங்கப்பட்ட முதலமைச்சர் காலை உணவு திட்டம் 1ஆம் வகுப்பிலிருந்து 5ஆம் வகுப்பு வரைக்கும் நாங்கள் கொடுத்துட்டு இருந்தோம். அதை வர செப்டம்பர் மாதத்திலிருந்து தந்தை பெரியாருடைய பிறந்த நாளிலிருந்து 8ஆம் வகுப்பு வரைக்கும் நீங்க நீட்டிக்க போவதாக செய்திகள் பார்த்தேன். எனவே எங்களுடைய திட்டத்தை நீங்கள் இன்னைக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கிறதுக்கு மீண்டும் எங்களுடைய பாராட்டுகளையும் நன்றிகளையும் முதல்ல நான் தெரிவிச்சுக்கிறேன். ஆனா எங்களுடைய முதலமைச்சர் அவர்கள் தொடங்கின நான் முதல்வன் திட்டத்தை நீங்க முடக்கிற முயற்சியில இறங்கியிருக்கீங்கன்னு கேள்விப்பட்டோம். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு இளைஞர்களும் அவங்களுடைய துறைகள்ல நான் முதல்வன் அப்படின்னு உருவாகணும் தான் எங்களுடைய தலைவர் இந்த திட்டத்தை கொண்டு வந்தாங்க. இந்த நான் முதல்வன் திட்டத்தில் மட்டும் பாத்தீங்கன்னா கடந்த 4 வருடங்கள்ல 41 லட்சம் மாணவர்கள் இதுல டைரக்டா பெனிஃபிட் அடைஞ்சிருக்கிறாங்க. நான் முதல்வன் திட்டத்தின் மூலம் பள்ளிக்கூடம் செல்கின்ற மாணவர்களுக்கு அடுத்து அவங்களுடைய ஹையர் ஸ்டடிஸ் என்ன, எப்படி படிக்கணும், எந்த கோர்ஸ் எடுக்கணும் அப்படின்னு அவங்களுக்கு கைடன்ஸ் கொடுத்திருக்கிறோம். அதே மாதிரி உயர்கல்வி படிக்கின்ற மாணவர்களுக்கு எங்க போய் வேலைக்கு சேரணும், அவங்களுடைய எம்ப்ளாய்மெண்ட் ஸ்டெபிலிட்டியை நாங்க ஸ்ட்ரென்த் பண்ணிருக்கோம். முக்கியமா நான் முதல்வன் திட்டத்தின் மூலமா யூபிஎஸ்சி மாதிரியான சிவில் சர்வீசஸ் தேர்வுக்கு தயாரிக்கின்ற மாணவர்களுக்கு ஹாஸ்டல் வசதியோட பயிற்சியும் வழங்கப்பட்டிருக்கு. பிரிலிம்ஸ் தேர்வாளர்களுக்கு மாசம் 7,500 ரூபாய், மெயின்ஸ் தேர்வாகிறவங்களுக்கு மாசம் 25,000 ரூபாய் கல்வி ஊக்கத்தொகையை இந்த நான் முதல்வன் திட்டத்தின் மூலம் எங்களுடைய அரசு கொடுத்துச்சு. அது மட்டும் இல்ல, டெல்லிக்கு இன்டர்வியூக்கு போயிட்டு வர்றதுக்கு அவங்களுக்கான போக்குவரத்து கட்டணத்தையும் அந்த செலவையும் அரசே ஏற்று இருக்கு நான் முதல்வன் திட்டத்தின் மூலமாக. சென்ற ஆண்டு மட்டும்
தமிழ்நாட்டிலிருந்து யூபிஎஸ்சி கிளியர் பண்ண 60 பேர்ல 56 மாணவர்கள் இந்த நான் முதல்வன் திட்டத்தின் மூலம் பயன்பெற்றவங்க. அதுல நான் இன்னும் குறிப்பிட்டு சொல்லணும்னா, ஆல் இந்தியா லெவல்ல செகண்ட் பிளேஸ் படிச்ச சகோதரி ராஜேஸ்வரி நான் முதல்வன் திட்டத்தில் பயன்பெற்றவங்க. இப்படிப்பட்ட நான் முதல்வன் திட்டத்தை கைவிட வேண்டிய அவசியம் என்ன அப்படிங்கறது முதலமைச்சர் அவர்கள் தன்னுடைய பதிலுரையில கூற வேண்டும்னு நான் விருப்பப்படுறேன். அதே மாதிரி சமீபத்தில் டெல்லிக்கு போன முதலமைச்சர் அவர்கள் நிதி ஆயோக் கூட்டத்தில் பல்வேறு விஷயங்களை பத்தி பேசியிருக்கிறார். அதுவும் குறிப்பா நம்முடைய தமிழ்நாடு இன்னைக்கு இந்தியாவிலேயே பொருளாதாரத்தில் இரண்டாவது பெரிய மாநிலமாக வளர்ந்திருக்கு அப்படிங்க பெருமையா பேசியிருக்கிறார். அது மட்டும் இல்ல, தமிழ்நாட்டில் டாக்டர் கலைஞர் அவர்களால் தொடங்கப்பட்டு எங்களுடைய தலைவர் அவர்களால் வளர்க்கப்பட்ட, அதுவும் கடந்த ஆட்சியில் என்னுடைய கட்டுப்பாட்டில் இருந்த மகளிர் சுய உதவி குழுக்கள் மிகச்சிறப்பாக செயல்படுது அப்படின்னு முதலமைச்சர் அவர்கள் பேசியிருக்கிறாங்க. இந்தியாவிலேயே ஃபேக்டரி ஒர்க்கர்ஸ் இருக்கிற பெண்கள்ல 42% 42% தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க. அதனால தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் முன்னேற்றம், சுகாதாரம் எல்லாமே சிறப்பா இருக்குன்னு நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் டெல்லியில சொல்லியிருக்கிறாங்க. திரைப்படங்கள்ல தான் பாத்தீங்கன்னா ஒரே பாட்டுல ஏழையா இருக்கிறவன் ஒரே பாட்டுல 5 நிமிஷத்துல 4 நிமிஷத்துல பெரிய பணக்காரன் ஆயிடுவான். ஆனா அது மாதிரி நிஜத்துல ஒரு மாச ஆட்சியில தமிழ்நாடு மாதிரியான மிகப்பெரிய மாநிலத்தை அந்த அளவுக்குலாம் வளர்த்த முடியாது. இந்த சாதனைகள் எல்லாம் யார் ஆட்சி காலத்தில் நடந்துச்சுன்னு மக்களுக்கும் தெரியும், மக்களும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க, முதலமைச்சருக்கும் தெரியும். அதே மாதிரி பேரவைத் தலைவர்களே, இந்த ஆட்சியில இன்னொரு பழக்கமும் புதுசா வந்திருக்கு. அதாவது எங்களுடைய திராவிட மாடல் ஆட்சியில நாங்க எடுத்த நடவடிக்கையால ஏதாவது நல்லது நடந்தா உடனே அதுக்கு ஸ்டிக்கர் ஒட்டிடுறாங்க. அது மட்டும் இல்ல, ஃபர்ஸ்ட் டைம் எவர் இன் தி ஹிஸ்டரி அப்படின்னு சொல்லிடுறாங்க. அப்படி சொன்ன சில ஃபேக் நியூஸ், தவறான தகவல்களை நான் குறிப்பிட விரும்புறேன். பஸ்ல மூத்த குடிமக்கள் கட்டணமில்லா பயணம் மேற்கொள்ள, மூத்த குடிமக்கள் பள்ளி மாணவர்கள் அவங்க எல்லாம் கட்டணம் இல்லாம பயணம் மேற்கொள்ள இந்த ஆட்சியில தான் முதல்ல அந்த திட்டம் கொண்டு வரப்பட்டது அப்படின்னு ஃபேக் நியூஸ் பரப்பிட்டாங்க. இதெல்லாம் ஏற்கனவே இருக்கக்கூடிய திட்டங்கள், எங்களுடைய ஆட்சியில கொண்டு வரப்பட்ட திட்டங்கள். அது மட்டும் இல்ல, அரசு பள்ளியில வழங்கப்படுகின்ற ஸ்கூல் பேக்ல முதலமைச்சரோட புகைப்படம் இல்லாம இப்பதான் முதல்ல வழங்குறோம் அப்படின்னு, ஃபர்ஸ்ட் டைம் இந்த ஹிஸ்டரி அப்படின்னு டேக் போட்டு ஃபேக் நியூஸை தொடர்ந்து பரப்பிட்டு இருக்கிறாங்க. இதெல்லாம் எங்களுடைய திராவிட முன்னேற்ற கழகம், எங்களுடைய திராவிட மாடல் அரசுல எங்களுடைய முதலமைச்சர் கொண்டு வந்த திட்டங்கள். இப்படி இவங்க ஸ்டிக்கர் ஒட்டின லிஸ்ட் மிகப்பெரிய லிஸ்ட். இன்னொரு முக்கியமான விஷயம் பத்தி இந்த நேரத்தில் பதிவு செய்ய விரும்புறேன். அறநிலையத்துறையின் அசையும் மற்றும் அசையா சொத்துக்களின் வருவாய் அதன் புனிதமான நோக்கத்திற்கு மட்டுமே பயன்படுத்தப்படும் அப்படின்னு ஆளுநர் உரையில இடம்பெற்றிருக்கு. இந்த கருத்தை பார்க்கும் பொழுது அறநிலையத்துறையே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்ற பாஜகவுடைய குரலாகத்தான் தாவேக அரசும் சொல்லுதா அப்படிங்கிற சந்தேகம் எங்களுக்கு வருது. பாஜகவும் வலதுசாரிகளும் சொல்றது இதுதான், அறநிலையத்துறை பள்ளி கல்லூரிகளை நடத்தக்கூடாது, அறநிலையத்துறை பள்ளி கல்லூரிகளை நடத்தக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இதுக்காக வழக்கும் தொடர்ந்து இருக்கிறாங்க. இந்த நிலைப்பாடு திருமண மண்டபங்கள் வணிக வளங்களோடு நிற்குமா, இல்ல கல்வி நிறுவனங்களுக்கும் இந்த கண்டிஷன்ஸ் அப்ளை செய்யப்படுமா? மாண்புமிகு அறநிலையத்துறை அமைச்சர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு தமிழ்நாடு முதல்வர் அவர்களே, அறநிலைத்துறையை பொறுத்தவரைக்கும் கோவில்களின் வருமானம் கோவில்களில் வரக்கூடிய பக்தர்களுக்காக செலவிடப்படும் என்பதை நம்முடைய ஆளுநர் உரையில் இடம்பெற்றதுதான் அதனுடைய சாராம்சம். இன்னொன்று, சமீபத்தில் வெளியிடப்பட்ட திருமண மண்டபங்கள் மற்றும் வணிக வளாகங்கள், அந்த பணிகள் துவங்கப்படாத பணிகள் நிறுத்தப்பட்டது என்பது, இந்த பணிகளை பொறுத்த வரைக்கும் நாம் ஆராய்ந்த வரைக்கும் அந்த கோவில்களில் பொதுமக்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகள், பொதுமக்களுக்கு தேவையான தங்குமிட வசதிகள், பொதுமக்கள் பக்தர்கள் வரப்போது அவர்களுக்கு தேவையான அடிப்படையிலான கழிப்பறை வசதிகள் போன்ற இந்த வசதிகளை மேம்படுத்துவதை காட்டிலும் இவர்கள் கமர்ஷியலாக
கோவில்களுக்கு திருமண மண்டபங்கள் கட்டுவதிலும் வணிக வளாகங்கள் கட்டுவதிலும் அதன் மூலமாக வருவாய் ஈட்டுவதை மட்டுமே குறிக்கோளாக வைத்துக் கொண்டு இந்த திட்டங்களை துவங்கியதன் காரணமாக மேலும் அதன் மீது பல்வேறு நீதிமன்ற வழக்குகள் ஸ்டே ஆர்டர்ஸ் இருப்பதனால நாம் அதையெல்லாம் ரத்து செய்து அறிவிச்சிருந்தோம். இதற்கு ஒரே ஒரு உதாரணமாக எந்த அளவிற்கு கோவில்களை கமர்ஷியலாக மாற்றுவதற்கு கடந்த ஆட்சி காலத்தில் முயற்சி செய்து கொண்டிருந்தார் என்பதற்காக ஒரே ஒரு சிறிய உதாரணத்தை மட்டும் சொல்லிடுறேன். அருள்மிகு குன்னூரில் இருக்கக்கூடிய அருள்மிகு விநாயகர் திருக்கோயில் ஏறத்தாழ அந்த கோயில்களில் இருந்து கோயில் நிதியை பயன்படுத்தி 10 கோடி ரூபாய்க்கு 10 கோடி ரூபாய் மதிப்பில ஒரு மல்டி லெவல் கார் பார்க்கிங் வசதியை அந்த கோயிலுக்கு ஏற்படுத்துவதற்கான திட்டத்தை இந்த அரசு அனுமதித்திருக்கிறது. இதற்கு முன்னால் இருந்தக்கூடிய அமைச்சர் அவர்கள் அதை அறிவித்திருக்கிறாங்க. அந்த கோயில்ல ஒட்டுமொத்தமாக மாதத்திற்கு வரக்கூடிய பக்தர்களின் எண்ணிக்கையே 500 தான் ஆவரேஜா. அதே போல அந்த கோவில்களுக்கு அடிப்படையில கழிப்பறை வசதி கூட கிடையாது. இது மட்டும் இல்ல, குன்னூர் மற்றும் உதகையை சுற்றி இருக்கக்கூடிய அனைத்து பகுதிகளிலும் இருக்கக்கூடிய 50 கோவில்கள்ல பேசிக்கா இருக்கக்கூடிய டாய்லெட் பெசிலிட்டிஸ் கூட அங்க இருக்கக்கூடிய கோயில்களுக்கு கிடையாது. அப்படிப்பட்ட இடங்கள்ல கோயில் நிதியை பயன்படுத்தி எதற்காக மல்டி லெவல் கார் பார்க்கிங் தேவைப்படுது? அப்ப இது கமர்ஷியல் திட்டங்கள் இல்லையா? கோவில் நிதியை இப்படி கமர்ஷியலாக பயன்படுத்துவதற்கு எதிராக தான் நாம இந்த திட்டங்களை எல்லாமே தடுத்து இந்த திட்டங்கள் தேவையில்லை, அதற்கு பதிலாக நம்முடைய அரசாணையிலே வெளியிட்டிருக்கிறோம். மிக தெளிவாக கடைசி வரியை படித்து பார்த்தால் எல்லாருக்கும் தெரியும். இந்த கோவில் நிதியை பயன்படுத்தி கோவிலும் பக்தர்களும் பயன்படக்கூடிய வகையில மாற்று திட்டங்களை உருவாக்கும்ன்ற வரியை நம்ம மென்ஷன் பண்ணியிருந்தோம். எந்த இடத்திலையுமே மக்கள் பயன்படக்கூடிய கல்வி நிலையங்களையோ இல்ல இது போன்ற மருத்துவ வசதிகளையோ நாம செய்து தர மாட்டோம்னு சொல்லல. இன்னும் சொல்ல போனா கடந்த 5 ஆண்டுகள்ல ஒன்றிய அரசின் நிதி உதவியோடு பழனியில பாத்தீங்கன்னா ஒரு சித்த மருத்துவமனை கட்டுவதற்கான நிதி உதவியை ஒன்றிய அரசு தருவதற்கு தயாராக இருந்தது. ஆனா கடந்த ஆட்சியில அந்த திட்டத்தை அப்படியே கிடப்புல போட்டுட்டு கேட்டா ரெக்கரிங் செலவை எங்களால ஏத்துக்க முடியாது அப்படின்னு சொல்லி கிடப்புல போட்டு வச்சிருந்த இந்த திட்டத்தை நாம இன்றைக்கு கையில் எடுத்து அதை துவங்குவதற்கான ஆய்வில் இறங்கியிருக்கிறோம். அப்ப எந்த இடத்திலையுமே மக்கள் பயன்பெறக்கூடிய திட்டங்களை நாம தடுக்கவும் இல்ல, நாம யாருக்கும் பி டீமாக இருந்து வேலை செய்ய வேண்டிய அவசியமும் இல்ல. கோயில்களின் நிதியை ஒரு காலமும் கமர்ஷியலாக பயன்படுத்த வேண்டிய அவசியமும் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் தலைமையிலான தமிழக வெற்றி கழகத்தின் ஆட்சிக்கு தேவையும் இல்லை. மாண்புமிகு உறுப்பினர் சேகர் பாபு. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, இந்து சமய அறநிலைத்துறை கொடைகள் என்ற ஒரு சட்டம் இருக்கின்றது. அந்த சட்டத்தில் விதி 69 என்ற குறிப்பிடப்பட்டிருக்கின்ற அந்த பணிகள் சட்ட விதிகளுக்கு உட்பட்டு சட்டத்தின் 36 பிரிவிலிருந்துதான் இந்த பணிகள் மேற்கொள்ளப்பட்டன. குறிப்பாக ஏதோ அமைச்சரே முடிவு செய்து திருமண மண்டபங்களையும் வணிக வளாகங்களையும் ஏற்படுத்துவதற்கு உத்தரவிட்டதாக மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் அவைக்கு உண்மைக்கு புறம்பான தகவலை தந்து கொண்டிருக்கின்றார். ஒவ்வொரு திட்டங்களும் அன்றைய காலகட்டத்தில் இருந்த சட்டப்பேரவை உறுப்பினர்களுடைய பரிந்துரையின் அடிப்படையில் சட்டப்பேரவை உறுப்பினர்கள் கேட்டுக்கொண்டதற்கு அடிப்படையில் தான் அனைத்து திட்டங்களும் அந்த காலகட்டங்களில் கொண்டு வரப்பட்டது. அதோடு மட்டுமல்ல, உறுப்பினர் அவர்கள் குறிப்பிட்டு கூறினார், குன்னூரிலே மல்டி லெவல் கார் பார்க்கிங் கொண்டு வரப்பட்டது என்று. அங்கே இருக்கின்ற 56 கோயில்களையும் நான் குன்னூரிலே 5 நாட்கள் ஊட்டியிலே முகாமிட்டு அனைத்து கோயில்களுக்கும் நேரடியாக சென்று ஆய்வு செய்தோம். அந்த ஆய்வின் அடிப்படையில் அந்த திருக்கோயில்களுக்கு வருகின்ற பக்தர்களுடைய அடிப்படை தேவைகளுக்கு வருமானத்தை உயர்த்துவதற்காக குன்னூருக்கு சுற்றுலாவிற்கு வருகின்ற மக்களுடைய வாகனங்கள் போதிய அளவிற்கு பார்க்கிங்களுக்கு இடமில்லாமல் தவிக்கின்ற சூழ்நிலையில் அங்கே மல்டி லெவல் பார்க்கிங் கொண்டு வந்தால் நகராட்சி பரிந்துரையின் அடிப்படையில் வருமானம் பெருகும். அந்த வருமானம் திருக்கோயில்களுடைய மேம்படுத்துகின்ற பணிகளுக்கு உதவும் என்பதற்காகத்தான் அந்த பணிகளை மேற்கொண்டோம் என்பதை மாண்புமிகு அமைச்சர் அவர்களுக்கு இப்போது யார் அறிவுறுத்தி, ஒரு நிமிஷம், யார் அறிவுறுத்தி இந்த அரசாணையை வெளியிட்டிருக்கின்றாரோ அவர்தான் அப்பொழுது ஆணையாளராக இருந்தபோது இதே அறிவுறுத்தின் பேரில் அரசாணையை வெளியிட்டிருக்கிறார் என்பதை பேரவைத் தலைவருக்கு, பேரவைத் தலைவர் வாயிலாக அமைச்சருக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் அவர் கூறுவதற்கு எனக்கு பாயிண்ட் ஆஃப் ஆர்டர்ல பதில் கூறுவதற்கு அனுமதிக்க வேண்டும்.
மாண்புமிகு பேரவை தலைவர் அவர்களே, குன்னூரில் இருக்கக்கூடிய அந்த விநாயகர் கோயிலுக்கு சொந்தமான இடத்துல மல்டி லெவல் கார் பார்க்கிங் அமைப்பதற்கு ஏற்கனவே அங்க இருக்கக்கூடிய நகராட்சி நிர்வாகம் ப்ரப்போசல் வழங்கிய போது அந்த நகராட்சி நிர்வாகத்திடம் நம்முடைய நிலத்தை குத்தகைக்கு கொடுத்து அதன் மூலமாக இருக்கக்கூடிய வருவாயை வைத்துக் கொண்டு நாம் முடிந்த வரையில் நம்முடைய கோயில்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகளை நாம் செய்து கொடுக்கலாம். ஆனால் கோயில் நிதியவே 10 கோடி எடுத்து அங்கு மல்டி லெவல் கார் பார்க்கிங் எந்த விதமான பொதுமக்களும் பக்தர்களும் கேட்கல. பக்தர்களும் பொதுமக்களும் கேட்பதெல்லாம் கோயிலுக்கு உள்ளே சென்று மனநிறைவோடு தரிசனம் செய்துவிட்டு வெளியே வரும்பொழுது அவர்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகளை தான் பக்தர்கள் கேட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அதை செய்தாலே போதுமானது. மாநில எதிர்கட்சி தலைவர் பேசுகிறீங்க. மாண்பு போதுங்க. நீங்க சொன்னீங்க விளக்கம் சொல்லி திருப்பி இதை நான் அனுமதிக்க முடியாது. மாண்பு எதிர்கட்சி தலைவர் பேசுங்க. வேண்டாம், போதும். நிறைய நீங்க பதில் சொல்லிட்டீங்க. பாருங்க, மல்டி லெவல் கார் பார்க்கிங் தேவைன்னு அவர் இல்லைன்னு சொன்னாரு. ஏன் போட்ட நீங்க சொல்லிட்டீங்க. அதோட விவாதம் முடிந்தது. மாண்பு எதிர்கட்சி தலைவர் பேசுங்க. நீங்க திரும்ப எதுக்கு பாயிண்ட பாடுற? இனிமே எதிர்கட்சி தலைவர் பேசி முடிக்கிற வரைக்கும் குறுக்கீடுகள் அவசியம் இருந்தால் அனுமதிப்பேன். அனுமதிக்க முடியாது. எதிர்கட்சி தலைவர் பேசலாம். ஒரு குற்றச்சாட்டு இல்ல, அவர் விளக்கம் தான் சொன்னார். என்ன குற்றச்சாட்டு சொன்னாரு? அவர் விளக்கம் சொல்லிட்டாரு. மாண்பு எதிர்கட்சி தலைவர் நீங்க பேசலாம். இனி மாண்பு எதிர்கட்சி தலைவர் பேசி முடிக்கிற வரைக்கும் எந்த குறுக்கீடுகளுக்கும் நான் அனுமதிக்க முடியாது. அவசியம் ஏற்பட்டால் விதிகள் உட்பட்டு அனுமதிக்க வேண்டிய உரிமை எனக்கு இருக்கிறது. இப்போது மாண்பு எதிர்கட்சி தலைவர் பேசலாம். சொல்லிட்டீங்க. நீங்க பதில் பாருங்க, அவர் சொன்ன உடனே நீங்க பதில் சொல்லிவிட்டீர்கள். குற்றச்சாட்டு அல்ல, விளக்கம் சொன்னார் அவரு. 10 கோடி ரூபாய்க்கு இந்த இடத்துல 10 கோடி ரூபாய்க்கு கோயில் படத்தை எடுத்து ஏன் பயன்படுத்தினீங்க? அது வேற எதுக்கு பக்தர்களுக்கு பயன்படுத்தி விளக்கம் சொன்னார். அவ்வளவுதான். குற்றச்சாட்டு எப்படி வராது? உங்க மேல குற்றச்சாட்டு வைக்கலையே. தவறா பயன்படுத்தினீங்க, அதுல தவறு நடந்து அவர் சொல்லலையே. அதை குற்றச்சாட்டாக எடுத்துக்கொள்ள முடியாது, விளக்கமாகத்தான் எடுத்துக்கொள்ள முடியும். மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் அவர்கள் பேசலாம். அவை முன்னவர். மாண்பு பேரவைத் தலைவர்களே, அவை முன்னவர்கள் அதற்கான விளக்கத்தை சொல்லியிருக்கிறார்கள். இந்த அறநிலையத்துறை அமைச்சர் அவர்கள் விளக்கத்தை சொன்னார்கள். நீங்கள் அதற்கும் விளக்கத்தை கேட்டு பதிலளித்திருக்கிறீர்கள். மீண்டும் மீண்டும் ஒரு சொல்வதற்கெல்லாம் பதிலளிப்பதற்கு அவை நேரமில்லை. மாண்பு எதிர்க்கட்சி தலைவர் அவர்கள். மாண்பு பேரவைத் தலைவர்களே, முன்னாள் அமைச்சர் அறநிலையத்துறை அமைச்சர் அதற்கான சரியான விளக்கத்தை கொடுத்திருக்கிறார். இப்போ இருக்கக்கூடிய மாண்பு அமைச்சர் அவர்களும் சில விளக்கங்களை கொடுத்திருக்கிறார். கார் பார்க்கிங் ஃபெசிலிட்டி என்பதும் ஒரு அத்தியாவசிய தேவைதான். அது ஒன்றும் தேவையில்லாத எல்லாருமே இப்ப கார் வச்சிருக்கிறாங்க. கோயிலுக்கு வரவங்க கார்லயும் தான் வருவாங்க. எனவே அதுவும் ஒரு தேவைப்படுகின்ற ஒரு வசதி தான். நான் கேட்டுக்கொள்வதெல்லாம், எங்களுடைய ஆட்சியில அறநிலையத்துறை சார்பாக 4 கல்லூரிகளை திறந்திருக்கிறோம். ஆண்டுக்கு 1500 மாணவர்கள் படிச்சுட்டு இருக்கிறாங்க. அதெல்லாம் நீங்க தொடர போறீங்களா, இல்ல அந்த திட்டத்தை கைவிட போறீங்களா அப்படிங்கறதா உங்களுடைய நிலைப்பாடு என்ன என்பதுதான். மாண்பு உறுப்பினர் சொல்லிட்டார். அதாவது ஏற்கனவே கல்லூரிகள் மற்ற அமைப்பில் எந்த விதமான தடையெல்லாம் அதையும் நாங்கள் தொடருவோம் என்ற வார்த்தை அவர் பேசும்போது குறிப்பிட்டிருக்கிறார். நன்றி. மாண்பு பேரவைத் தலைவர் அவர்களே, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 12 மாநகராட்சிகளிலும் தூய்மை பணி செய்வதை தனியார் மயம் செய்ய போகிறதாக தொலைக்காட்சிகளையும் பத்திரிகைகளையும் தொடர்ந்து செய்திகள் வந்து கொண்டிருக்கிறது. கடந்த காலத்துல போராடிய தூய்மை பணியாளர்கள் எல்லாம் நேரில் சந்திச்சிருக்கார் இன்றைய முதலமைச்சர் அவர்கள். ஆட்சிக்கு வந்ததும் தூய்மை பணியாளர்கள்லாம் பணி நிரந்தரம் செய்வோம் அப்படின்னு அப்ப வாக்குறுதியும் கொடுத்திருக்கிறாரு. ஆனா இன்னைக்கு சொன்னதுக்கு நேர் எதிராக தனியார் மயம் அப்படின்னு செய்திகள் வந்து கொண்டிருக்கிறது. இதற்கும் முதலமைச்சர் அவர்கள் அவருடைய பதில் உரையில விளக்கத்தை தர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன். அனு பேரவைத் தலைவர் அவர்களே, சும்மா சொல்லக்கூடாது. நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் ஆட்சிக்கு வந்த ஒரே மாசத்துல தமிழ்நாட்டிலேயே தன்னுடைய பெரம்பூர் தொகுதியை நம்பர் 1 தொகுதியாக மாத்தி காட்டிட்டார். எதுல நம்பர் 1 பாத்தீங்கன்னா, இன்னைக்கு தமிழ்நாட்டிலேயே மின்வெட்டுல நம்பர் 1 தொகுதி பெரம்பூர் தொகுதி தான். அதுவும் ஆளுங்கட்சிக்காரங்க என்ன தெரியுமா பேசிட்டு இருக்காங்க? அண்ணன் பவருக்கு வந்தா தமிழ்நாடு மாறும்னு பார்த்தோம். ஆனா அண்ணன் கைக்கு பவர் வந்த நாள்ல இருந்து தமிழ்நாட்டுக்கே பவர் போயிடுச்சு அப்படின்னு இன்னைக்கு ஆளுங்கட்சிக்காரர்கள் பேசிட்டு இருக்கிறாங்க. மாண்புமிகு மின்துறை அமைச்சர்.
மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு முதல்வர் அவர்களே, மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் சொல்றப்ப தமிழ்நாட்டுக்கு ஏதோ மின்வெட்டு இருக்குன்னு சொல்லியிருந்தாரு. நாங்கள் ஒவ்வொரு நாளும் தமிழ்நாட்டில் எங்கெங்க எதனால மின்வெட்டு விழுதுன்னு நம்ம பப்ளிஷ் பண்ணிட்டே வரோம், டேஷ்போர்ட் பப்ளிஷ் பண்ணிட்டே வரோம். அதுல எதனால என்ன காரணம்னு சொல்லிட்டே வரோம். இந்த துறை ஏன் இப்படி இருக்குன்னு நாங்க ஏற்கனவே தெளிவா சொல்லிடுறோம். இந்த துறையோடைய இன்னைக்கு நிதிநிலை அறிக்கையில இந்த துறையில 2.5 லட்சம் கோடி கடன் இருக்கு. அது இல்லாமல் இந்த துறையில எந்தவித இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட்டும் இவங்க கடந்த 5 ஆண்டுகள் 15 ஆண்டுகள் செய்யப்படவில்லை. இது சம்பந்தமாக விரிவான வெள்ளை அறிக்கை விரைவில் வெளியிடப்படும் நம்ம ஏற்கனவே சொல்லிடுவோம். அது இல்லாமல் இந்த துறைக்கு கடந்த 5 ஆண்டுகளாக எவ்வளவு பேர் ஆள் எடுத்தார்கள் என்று, எவ்வளவு பேர் வேலைக்கு ஆள் எடுக்கப்பட்டது என்பதையும் நாங்கள் இன்னும் ஒரு சில நாட்கள்ல இதற்கான விளக்கமாக வெள்ளை அறிக்கையை நாங்கள் கண்டிப்பாக வெளியிடுவோம். இந்த துறையில் பாத்தீங்கன்னா இப்ப வேக்கண்ட் மட்டும் 70,000 வேக்கண்ட் இருக்கு. இது எல்லாம் சீரமைத்து இந்த ஒரு வாரமாக 10 நாட்களாக மொத்தம் 125 குழுக்கள் அமைக்கப்பட்டிருக்கு. இந்த துறையில நம்ம எதனால இந்த மின்வெட்டுகளை சரி செய்ய 125 குழுக்கள் அமைக்கப்பட்டு 500 பேர் வெளியிலிருந்து கான்ட்ராக்ட் எல்லாம் எடுக்கப்பட்டு எங்கெங்கெல்லாம் மின்வெட்டுகள் இருக்கோ அது சரி செய்யப்பட்டிருக்கு. கடந்த ஒரு வாரமா நீங்க பாத்திருப்பீங்க, ஒவ்வொரு நாளும் எதனால் மின்சாரம் தட்டுப்படுதுன்னு சொல்லி பப்ளிஷ் பண்ணிட்டே இருக்கோம். பொதுவாக குற்றச்சாட்டுகள் சொல்லுவதை தவிர்த்து விட்டு எங்க ஸ்பெசிபிக்கா எந்த நாள்னு சொல்லிட்டு பெரம்பூர்ல அதான் சொல்றோமே, பெரம்பூர்ல எத்தனை முறை மின்சாரம் தட்டுப்படுச்சு, எதனால தட்டுப்படுச்சு, எவ்வளவு நேரத்தில் அது சீர் செய்யப்பட்டது, சரி செய்யப்பட்டதுன்னு பார்த்திருக்கோம். எங்கெங்கெல்லாம் பியூஸ் திருட்டுகள் நடக்கப்பட்டதோ அவர்களெல்லாம் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். அதே மாதிரி வேற எங்கெல்லாம் சிசிடிவி இல்லாத இடத்தில் இருக்குதோ அங்கெல்லாம் ரோந்து பணிகள் அதிகரிக்கப்பட்டிருக்கு. கடந்த 10 நாட்களாக எங்கெங்கெல்லாம் தேவையில்லாமல் மின்வெட்டுகள் ஏற்படுத்தப்பட்டதோ, ஓவர்ஃப்ளோ லோடு அதிகமாக அனுப்பப்பட்டு அதெல்லாம் உடனடியாக சீரமைக்கப்பட்டிருக்கு. ஒவ்வொரு நாளும் குறைஞ்சது 50 இருந்து 55 இடத்துல மின்சாரம் தட்டுப்பாடு அங்கங்க மின்வெட்டு ஏற்படுது. சோ அதுல 35 இடத்துக்கு கீழேயாவது 1 மணி நேரத்துக்குள்ள சரி செய்யப்பட்டு வருகிறது. அதுக்கான டேஷ்போர்டுக்கு தெளிவாக எதிர்க்கட்சி தலைவர் பார்த்து விட்டு பேசினால் நன்றாக இருக்கும். மாண்புமிகு முன்னாள் அமைச்சர் மாண்பு உறுப்பினர் செந்தில் பாலாஜி அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, எங்களுடைய எதிர்க்கட்சி தலைவர்கள் சொன்னார்கள் மின்வெட்டு சம்பந்தமாக. இப்போதைய அமைச்சர் அவர்கள் அது குறித்து கருத்துக்களை சொன்னார்கள். கடந்த 5 ஆண்டுகளில் சீரான மின் விநியோகத்திற்கு 393 துணை மின் நிலையங்கள் அறிவிக்கப்பட்டு அதற்கான பணிகள் பெரும்பான்மையாக முடிக்கப்பட்டு பயன்பாட்டிற்கு கொண்டு வரப்பட்டிருக்கின்றன. ஒவ்வொரு ஆண்டும் தேவைக்கேற்ப கூடுதல் மின் தேவை ஏற்படுகின்ற பொழுது அதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டு புதிய மின் உற்பத்தி திட்டங்கள் வரை அறிவிக்கப்பட்டு அது செயல்பாட்டுக்கு கொண்டு வரப்பட்டிருக்கின்றன. ஏறத்தாழ 90,000 மின்மாற்றிகள் கடந்த 5 ஆண்டுகளில் புதிதாகவும் பழுந்தடைந்ததையும் மாற்றி சீரமைக்கப்பட்டன. ஒரு அமைச்சர்கள் ஒரே நிமிஷம் சொல்லி முடிச்சார். அதாவது ஒவ்வொரு ஆண்டும் கூடுகின்ற பொழுது மின் தேவை கூடுகின்ற பொழுது அதற்கான ஏற்பாடுகளை நிர்வாக ரீதியாக செய்ய வேண்டியது அரசினுடைய கடமை. ஒரு அரசு பொறுப்பேற்ற பிறகு முதல் முறையாக அந்த அரசினுடைய துறையினுடைய உயர் அதிகாரிகளை அழைத்து ஆய்வுக் கூட்டங்களை நடத்தி என்னென்ன குறைபாடுகள் இருக்கின்றன, அதை எப்படி நிவர்த்தி செய்யலாம் என்பது களையெடுக்க வேண்டியது அரசினுடைய கடமை, துறையினுடைய கடமை. எனக்கு தெரிந்தவரை இதுவரை மின்துறையில் அந்த மின் விநியோகத்தில் இருக்கக்கூடிய துறையினுடைய அதிகாரிகள் ஆய்வுக் கூட்டங்கள் வரை இதுவரை நடைபெறவில்லை. அதைத்தான் அங்கு பணியாற்றக்கூடியவர்கள் சொல்கின்றார்கள். இப்பொழுது இருக்கக்கூடிய பணியாளர்களை வைத்துத்தான் கடந்த 5 ஆண்டுகளும் மிக சிறப்பாக எந்தவித மின்தடையும் இல்லாமல் சீரான மின் விநியோகம் வழங்கப்பட்டன. எனவே கடந்த காலங்களில் இருக்கக்கூடிய குறைகளை தொடர்ச்சியாக ஒரே கருத்துக்களை முன்வைப்பதை விட இந்த அரசு துறையினுடைய அதிகாரிகளை அழைத்து ஆய்வுக் கூட்டங்களை நடத்தி கடைமுறை வரை மின் விநியோகம் சீராக எடுத்து செல்வதற்கான முன்னெடுப்புகளை எடுக்க வேண்டும். எங்களுடைய எதிர்க்கட்சி தலைவர் துணை முதலமைச்சராக இருந்த பொழுது அவருடைய சேப்பாக்கம் திருவல்லிக்கேணியிலேயே பல்வேறு மின் திட்டங்களை தங்களுடைய திருக்கரங்களால் தொடங்கி வைத்திருக்கின்றார்கள். அது அனைத்து தொகுதியிலும் அனைத்து மின் திட்டங்களும் சிறப்பாக கடந்த 5 ஆண்டுகளில் நிறைவேற்றப்பட்டிருக்கின்றன. அதையும் நீங்கள் எடுத்து பார்த்து இனி என்னத்தை நீங்க உங்களுடைய பத்திரிகை செய்தியிலேயே கொடுத்திருக்கிறீங்க. 100க்கும் மேற்பட்ட துணை மின் நிலையங்கள் 10,000 கோடியில் பணிகள் தற்பொழுது நடைபெற்று வருகின்றன என்று உங்களுடைய பத்திரிகை செய்தியில இருக்கு. அப்ப இதெல்லாம் கடந்த காலங்களில் தொடங்கப்பட்ட திட்டங்கள். நீங்க எதையும் தொடங்கலன்னு பொதுவா சொல்வதை விட்டுவிட்டு என்னென்ன கூடுதலாக நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பதை கவனத்திலே இந்த அரசு கொள்ள வேண்டும். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு உறுப்பினர் முடிச்சார். மாண்புமிகு உறுப்பினர் சொன்னப்ப சொன்னாரு
அறிவிப்புகள் நிறைய செஞ்சிருக்கோம்னு. கடந்த ஆட்சியில் அறிவிப்புகள் மட்டும்தான் செஞ்சிருக்காங்க, எதையும் செயல்படுத்தவில்லை. அது இல்லாமல் அவர் சொல்லியிருக்கிறார், நாங்கள் அது சம்பந்தமாக வெள்ளை அறிக்கை 2 நாள்ல வெளியிடுவோம், நீங்க அமைதியா இருக்கலாம், 2 நாள்ல அது சம்பந்தம் வெளியிடுவோம். அது இல்லாமல் 90,000 டிரான்ஸ்பார்மர் வாங்கியதாக சொல்லியிருக்கிறார். அதில் 44,000 டிரான்ஸ்பார்மர் வாங்கியதற்கான சிபிஐ வழக்கு பதிவு செய்துள்ளது. அதுல அவங்க வாங்கின லட்சணம், எந்த லட்சணத்தில் அந்த டிரான்ஸ்பார்மர் வாங்கப்பட்டது அப்படின்னு தெரியும். அது இல்லாமல் அதற்கு முன்னால் இருந்த மின்சாரத்துறை அமைச்சர் அங்கே அமைதியா உட்கார்ந்து இருக்கிறார். முன்னால் இருந்த மின்சாரத்துறை அமைச்சர் அமைதியா உட்கார்ந்து இருக்கிறார். இது தேவையற்ற விவாதத்தை எழுப்ப வேண்டாம். 2 நாட்கள்ல வெள்ளை அறிக்கை வெளியிடப்படும். அதற்கப்புறம் அதற்கப்புறம் மின்சாரத்துறை மானிய கோரிக்கை சம்பந்தமாக அடுத்து மின்சாரத்துறை மானிய கோரிக்கை வரும்பொழுது தெளிவாக பேசிக் கொள்ளலாம். ஏற்கனவே நீங்கள் செஞ்ச எல்லாமே, எவ்வளவு தூரம் டிரான்ஸ்பார்மர் வாங்குனீங்க எல்லாமே சிபிஐல 3 வருடம் கடுமையான போராட்டத்திற்கு அப்புறம் சிபிஐல வழக்கு இருக்கு. எல்லாம் விரிவாக மின்சாரத்துறை மானிய கோரிக்கை எப்ப பேசிக்கலாம். 2-3 நாட்களில் வெள்ளை அறிக்கை வெளியிடப்படும், அப்போது பேசிக் கொள்ளலாம். வழக்கு விசாரணை உள்ளதை பற்றி மாண்பு அமைச்சர் பேசியது நீக்கப்படுகிறது. லட்சணம் என்ற வார்த்தை நீக்கப்படுகிறது. மாண்பு எதிர்க்கட்சி தலைவர் அவர்கள் இனி குறுக்கீடுக்கு அனுமதி இல்லை. மாண்பு எதிர்க்கட்சி தலைவர்கள் இன்னைக்கு அவங்க பேசி முடிக்கணும். மாண்பு எதிர்க்கட்சி தலைவர் சரி விடுங்க. என்ன சொல்லுங்க, சீக்கிரமா சொல்லுங்க. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் கடந்த 15 ஆண்டுகளாக என்று ஒரு வார்த்தையை சொல்லியிருக்கிறார். கடந்த 15 ஆண்டுகளுக்கு முன்பாக மாண்புமிகு இதய தெய்வம் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் தமிழகத்துடைய முதலமைச்சராக இருந்த பொழுது தமிழகத்தை மின் மிகை மாநிலமாக மாற்றி தமிழ்நாட்டிற்கு தேவையான மின் உற்பத்தியை விட அதிகமாக உற்பத்தி செய்து அண்டை மாநிலங்களான கேரளா, கர்நாடகா, ஆந்திரா போன்ற மாநிலங்களுக்கு மின்சாரத்தை விற்பனை செய்த மாநிலம் தமிழ்நாடு என்பதை இந்த அவையிலே பதிவு செய்கிறேன். எல்லாம் வெள்ளை அறிக்கை வருகிற போது எல்லாம் வெட்டு வெளிச்சமாகிவிடும். அதுக்கப்புறம் பேசுங்க, நீங்க பேசுங்க. எதிர்க்கட்சி தலைவர் அவர்கள் மாண்பு உறுப்பினர். மாண்பு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு மின்துறை அமைச்சர் ஊடகங்களை நல்ல சிறப்பாக கையாளுறவர். கொஞ்ச நாள் அமைதியா இருக்காருன்னு பார்த்தா இன்னைக்கு இங்கேயும் அந்த முயற்சி எடுத்திருக்கிறாரு. எத்தனை கோடி கடன் இருக்கிறது இன்னைக்கு நேற்று இல்ல. இது சேவைத்துறை, போக்குவரத்து துறை, மின்துறை, இதெல்லாம் சேவைத்துறை. லாப நட்டம் பார்க்கிற விஷயம் இல்ல. கடன் இருந்தாலும் பொதுமக்களுக்கு மின்சாரம் சென்று சேர்கிறதாங்கிறது முக்கியமான பிரச்சனை. கடந்த 5 ஆண்டுகள்ல இந்த பிரச்சனை இல்லாம இதே கடனோடு இதே ஊழியர் பற்றாக்குறையோடு தான் செயல்படுத்தினோம். ஊழியர் பற்றாக்குறையை எப்படி சரி செய்வதுங்கிற பிரச்சனை எங்களுடைய ஆட்சி அமைந்த போது கொரோனா உச்சத்தில் இருந்தது, பொருளாதார நெருக்கடி இருந்தது. அதையெல்லாம் படிப்படியாக சீரமைத்து அப்பொழுதுதான் நம்முடைய முன்னாள் மின்துறை அமைச்சர் சகோதரர் செந்தில் பாலாஜி அவர்கள் சொன்னது போல 95,000க்கு மேற்பட்ட டிரான்ஸ்பார்மர்ஸ் அங்கங்க நிறுவி இருக்கும். அது எல்லாமும் போட்டோ எடுத்து அவர் எல்லாத்தையுமே ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்காரு. வேணா உங்களுக்கு அதெல்லாம் கொடுக்கிறோம். சட்டமன்றத்திலும் எல்லோருக்கும் வழங்கப்பட்டது. அதே போல பெரம்பூர் தொகுதிக்கு பக்கத்து தொகுதியான எங்களுடைய தலைவர் தளபதி அவருடைய தொகுதியான குளத்தூர் தொகுதியில 220 kVA புதிய மின் நிலையம் துவக்கி வைக்கப்பட்டு அந்த பகுதி எல்லா பகுதிக்கும் சேர்த்துதான் சரி செய்வதற்கான வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. போய் நீங்க கொஞ்சம் ஆய்வு பண்ணுங்க. அடுத்தது ஃபியூஸ் கேரியர் திருடு போனதை சொன்னார். ஒரு சிறப்பான காட்சியை வெளியிட்டார். பகல் நேரத்தில் சிறப்பான வெயிலில் ஃபியூஸ் கேரியர் திருடப்படுகிறது. அப்ப திருடு போனது ராத்திரிக்கு தான் கரண்ட் ஆஃப் ஆகுது. எங்கேயோ சர்க்கியூட்டை கரெக்ட் பண்ணி வச்சு அதுல டைமர் வச்சிருப்பாங்க பிறகு. இங்க புடுங்கினா ராத்திரி 7 மணிக்கு மேல தான் அங்க கரண்ட் ஆகிற மாதிரி டைமர் வச்சு ஃபியூஸ் கேரியர் எல்லாம் புதுசா வந்திருக்குதாங்கிறது எங்களுக்கே சந்தேகமா இருக்கு. பேரவைத் தலைவர் அவர்களே கொஞ்சம் இருங்க. ஒரு புகார் சொல்லுகிற போது இந்த ஃபியூஸ் கேரியர் மாண்பு பேரவைத் தலைவர் அவர்களே, முன்னாள் மின்துறை அமைச்சர் விளக்கத்தை சொன்னார். அதையே நீங்கள் கோடிட்டு நீங்களும் பல்வேறு விளக்கங்களை சொல்வது இந்த சபையில் நேரத்தை போக்குவது மட்டுமல்ல, சபைக்கு மீண்டும் உங்களுக்கு பதிலளிக்க வேண்டிய நேரம் இருக்கிறது. எதிர்க்கட்சி தலைவர் அவர்கள் பேச வேண்டிய நேரம் இருக்கிறது. ஆகவே நீங்கள் இந்த நேரத்தை தவிர்த்து நீங்கள் பேசுகிற போது இந்த கருத்துக்களை சொல்லலாம். மாண்பு எதிர்க்கட்சி தலைவர் அவர்கள் நீங்க பேசலாம். முடிச்சிட்டீங்க. ஃபியூஸ் கேரியர் திருடு போறது மட்டும் இல்ல, தனிப்பட்ட நபர்களுடைய மோட்டார்ல இருக்கிற காப்பர் வயருக்காக திருடுவது என்பது காலங்காலமாக நடந்து வருவது. ஏதோ ஃபியூஸ் கேரியர் அதுல இருக்கிற காப்பருக்காக திருடினாங்கன்னு இப்போ ஒரு கண்டுபிடிப்பை வெளியிட்டு இருக்கீங்க. இது தனியாருக்கு நடப்பது, அரசுக்கும் நடப்பது. ஆனால் அந்த ஃபியூஸ் கேரியர் எந்த நேரத்தில் திருடப்பட்டது என்ற காட்சியை நீங்கள் தான் வெளிப்படுத்தினீர்கள். அதற்கும் இதற்கும் சம்பந்தம் இல்லை. எனவே வெளியில பேசுற மாதிரியே சபையில் பேச வேண்டாம் என்பதை தயவு செய்து கேட்டுக்கொள்கிறேன். நேரத்தை பத்தி அவை முன்னவர் சொன்னீங்க.
நம்முடைய அவைத்தலைவர் தான் 50 நிமிஷமா பேசிட்டு இருக்காரு. நாளில் ஒரு பகுதி நேரம் அண்ணன் தான் பேசிட்டு இருக்காரு. அப்படி திருப்பி பேசுங்க. மாண்புமிகு எதிர்க்கட்சி பேரவைத் தலைவர் அவர்களே, அவைத்தலைவரை பற்றி சொல்லவே கூடாது, சபையில் இடம்பெறக்கூடாது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, நான் கேட்டுக்கொள்வதெல்லாம் நீங்க இந்த மின்வெட்டு பிரச்சனையால தமிழ்நாட்டை இருட்டாக்கி முதலீடுகளை கோட்டை விட்டுறாதீங்கன்னு தான் உங்களை எல்லாம் கேட்டுக்கொள்கின்றேன். அது மாதிரி நம்முடைய மின்சாரத்துறை அமைச்சர் 2 நாட்கள் பொறுமையா இருங்க, 2 நாட்கள் பொறுமையா இருங்கன்னு சொல்லும் போது எனக்கு அடுத்த 2 நாட்களுக்கு தமிழ்நாட்டில் மின்சாரம் இருக்குமா இல்லையா, இல்ல நாங்க எல்லாரும் பொறுமையா இருக்கணும்னு அதை சிம்பாலிக்கா சொல்றாரா அப்படிங்கிற சந்தேகம் எனக்கு இருக்கு. இன்னைக்கு எங்க பார்த்தாலும் அறிவிக்கப்படாத ஒரு மின்வெட்டாக இருக்கு. குடும்பங்கள்லாம் குழந்தைங்களை கூப்பிட்டு வந்து சாலை மறியலில் ஈடுபட்டு இருக்கிறாங்க. சில நாட்களுக்கு முன்பு எங்களுடைய திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக ஒரு பொதுக்கூட்டம் அம்பத்தூர்ல ஒரு பொதுக்கூட்டம் ஏற்பாடு பண்ணியிருந்தோம். அங்க எங்களுடைய முன்னாள் அமைச்சர் இப்போ சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் தங்கம் தென்னரசு அவர்கள் சிறப்பு பேச்சாளராக போயிருந்தார். அவர் பேச ஆரம்பிச்சோடனே கரண்ட் கட் ஆயிடுச்சு. 30 நிமிஷம் வரைக்கும் காத்திருந்து நாங்க என்ன பண்ணிட்டோம், பொதுக்கூட்டத்தை அரசுக்கு எதிரான ஒரு ஆர்ப்பாட்டமா மாத்தி, கரண்டே வரல, ஆர்ப்பாட்டமா நடத்தி முடிச்சிட்டோம். அது மட்டும் இல்ல, இன்னைக்கு தமிழ்நாட்டில் பல்வேறு இடங்கள்ல, திருவண்ணாமலையில கிரிவல பாதையில மக்கள் போறப்போ தினசரி பவர் கட் பண்றாங்க. அவங்களுடைய பாதுகாப்பை இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியா ஆக்கி வச்சிருக்கு இந்த அரசு. செங்கல்பட்டு அருகே சூனாம்பேடுல கருப்பாயி அப்படிங்கிற 75 வயது மூதாட்டி, அவங்க உடம்பு சரியில்லை, வீட்டுல வெண்டிலேட்டர் சப்போர்ட்ல இருந்தப்போ பவர் கட் ஏற்பட்டு மூச்சு திணறி இறந்து போயிட்டாங்க. பவர் இல்லைன்னு தொகுதி எம்எல்ஏ போய் கேட்கலான்னு பார்த்தா எம்எல்ஏ யாருன்னு மக்களுக்கு தெரியல. நிறைய பேருக்கு இங்க இருக்கக்கூடிய எல்லாம், நான் தவறா சொல்ல, எல்லாமே புதுமுகங்கள். நமக்கே பாரிப்பே வெளில பார்க்கும்போது ஒரு எம்எல்ஏவா இல்லையா அப்படின்னு தெரியல, உள்ள வந்தா தான் தெரியுது. முன்னெல்லாம் புயல் மழை நேரத்துல ஸ்கூலுக்கு லீவ் விடுவாங்க. ஆனா இந்த ஆட்சி அமைஞ்ச பிறகுதான் முதல் முறையா கரண்ட் இல்லைன்னு ஸ்கூல்ஸ்க்கு லீவ் விட ஆரம்பிச்சிருக்காங்க. சென்னை, பெரம்பூர் மற்றும் வியாசர்பாடியில கடந்த ஜூன் 9ஆம் தேதி அன்னைக்கு 4 தனியார் பள்ளிகளுக்கு கரண்ட் இல்லைன்னு லீவ் விட்டாங்க. முன்னாடி மழை வர்றப்பெல்லாம் ஸ்கூல் பசங்க டிவி ஆன் பண்ணி இன்னைக்கு ஸ்கூல் இருக்கா இல்லையான்னு தெரிஞ்சுப்பாங்க. ஆனா இப்பெல்லாம் டிவி ஆன் பண்ண முடியலன்னு தெரிஞ்சுக்கிறாங்க, சரி இன்னைக்கு கரண்ட் இல்லை, இன்னைக்கு ஸ்கூல் லீவ் தான் அப்படின்னு. ஒரு மிகப்பெரிய ஒரு அட்வான்ஸ் டெக்னாலஜி இந்த அரசு உருவாக்கி இருக்கு. எதிர்கட்சியான எங்க பொதுக்கூட்டத்துல தான் பவர் கட் ஆகுதோன்னு நான் கூட நினைச்சிட்டு இருந்தோம், வருத்தப்பட்டோம். ஆனா அமைச்சரவையில இடம்பெற்றிருக்கக்கூடிய விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய தலைவரான அண்ணன் திரு தொல் திருமாவளவன் அவர்களும் பவர் கட்ல பாதிக்கப்பட்டிருக்கிறார். விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய தலைமையகத்துக்கு முன்னாள் ஒன்றிய அமைச்சர் முன்னாள் அமைச்சர் அண்ணன் ப சிதம்பரம் அவர்கள் போயிருக்காரு. ஒரு உள்ள போனோடனே கரண்ட் கட் ஆயிடுச்சு. கிட்டத்தட்ட 1 மணி நேரம் 2 பேரும் இருட்டிலே உட்காந்து பேசியிருக்கிறாங்க. கரண்ட் வருமா வராதான்னு, ஏசி ஓடல, வேர்த்து கொட்டி 2 பேரும் பேசிட்டு இருந்திருக்காங்கன்னு அண்ணன் திருமா அவர்களே பதிவு போட்டிருக்கிறார். இந்த ஆட்சியில தமிழ்நாட்டுடைய தலைநகரத்துக்கு இதுதான் நிலைமை. பவர்ல ஷேரிங் கொடுத்த ஆளுங்கட்சியால அவங்க அமைச்சரவையில் இருக்கக்கூடிய கட்சியுடைய அலுவலகத்துக்கு பவர் கொடுக்க முடியாம இன்னைக்கு தடுமாறிட்டு இருக்கிறாங்க. ஏன் இன்னும் சொல்ல போனா 2 நாளைக்கு முன்னாடி ஆளுங்கட்சியோட ஹெட் ஆபீஸ்லயே கரண்ட் கட் ஆயிடுச்சு. அப்போ அங்க வந்தவங்க எல்லாம் ஆளுங்கட்சியா இருந்தோம், பனையூர்லயே பவர் இல்லையேன்னு புலம்பிட்டு போனதாக தகவல் வந்திருக்கு. ஆக மொத்தம் இன்னைக்கு தமிழ்நாடு லிட்டரலா ஒரு இருட்டுல மூழ்கி கிடக்குது. மின்வெட்டால இன்னைக்கு பல நிறுவனங்கள் முடங்கி போயிருக்கு. குறிப்பா எம்எஸ்எம்இன்னு சொல்லப்படுற குறு சிறு நிறுவனங்கள் எல்லாம் என்ன பண்றதுன்னு தெரியாம புலம்பிட்டு இருக்கிறாங்க. ஏற்கனவே மேட்டூர்ல ஜூன் 12ஆம் தேதி நீங்க தண்ணி திறந்து விட்டுருக்கணும், திறந்து விடல. மின்வெட்டால மோட்டார் பம்ப் செட் மூலமும் விவசாயம் பண்ண முடியலன்னு விவசாயிகள் இன்னைக்கு போராடிட்டு இருக்கிறாங்க. மின்வெட்டுக்கு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விளக்கத்தை இந்த அரசு சார்பாக கொடுத்துட்டு இருக்கிறீங்க. லோடு அதிகமா இருக்குன்னு சொன்னாங்க. இன்னும் ஒருபடி மேல போய் இன்னைக்கு ஃபியூஸ் கேரியர் எடுத்துட்டு போயிடுறாங்கன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இப்படி சொன்னதும் இந்த ஆட்சிக்கு வெளியில இருந்து ஆதரவு கொடுக்கக்கூடிய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்த எழுத்தாளர் திரு ஆதவன் தீட்சணை அவர்கள் ஒரு பதிவு போட்டிருக்கிறார். என்ன எழுதியிருக்கிறாரு, கேரியரின் உச்சத்தில் ஆரம்பித்து டிஃபன் கேரியர்ல போய் நின்று
இன்னைக்கு ஃபியூஸ் கேரியர்ல முடிந்திருக்கக்கூடிய ஆட்சி அப்படின்னு திரு ஆதவன் டி சண்டையார் எழுத்தாளர் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி அவர் சேர்ந்தவர் பதிவு போட்டிருக்கிறார். பவர் கட்டுக்கு இவங்க சொல்ற காரணங்கள் எதையுமே மக்கள் ஏத்துக்கலன்னு தெரிஞ்சதும் இவங்களோட வழக்கமான ஒரு ஆயுதத்தை கையில் எடுத்துட்டாங்க. என்ன தெரியுமா அது ஆயுதம்? எல்லாத்துக்கும் திமுக தான் காரணம் அப்படின்னு சொல்றது. இப்ப பவர் கட்டுக்கும் திமுக தான் காரணம்னு சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க. இப்படி பழி போடுறதுல காட்டுற வேகத்தை பவரை மீண்டும் கொண்டு வரதுல காட்டினா கொஞ்சம் சிறப்பா இருக்கும். எங்க ஆட்சியில ஏற்படாத மின்வெட்டு இந்த ஆட்சியில தொடர்ந்து இவ்வளவு அதிகமாக ஏற்பட என்ன காரணம்? அரசுடைய நிர்வாக திறமையின்மையா இல்ல உண்மையிலேயே ஏதாவது டெக்னிக்கல் இஷ்யூஸ் இருக்கா? அப்படி ஏதாவது இருந்தா அதை தீர்க்க இந்த அரசுக்கு இன்னும் எத்தனை நாள் தேவைப்படும்? இந்த நிலைமை தொடராம இருக்க என்ன நடவடிக்கை எடுக்க போறீங்கன்னு முதலமைச்சர் அவர்கள் தன்னுடைய பதிலுரையில சொல்லணும். ஒரே ஒரு ஆறுதல், ஒரே ஒரு மகிழ்ச்சியான செய்தி என்னன்னா, ஆளுநர் உரையின் போது சட்டமன்றத்தில் பவர் கட் ஆகல. அதுக்கு இந்த அரசை பாராட்டலாம்னு நான் நினைச்சேன். அப்படி நினைக்கும் போது பாத்தீங்கன்னா சட்டசபை நிகழ்ச்சியை லைவ்ல கட் பண்ணிட்டாங்க. இன்னைக்கு லைவ்ல வந்துட்டு இருக்கா அப்படின்னு எனக்கு தெரியல, கொடுத்திருக்கிறதா சொன்னாங்க. மனு பேரவைத் தலைவர் அவர்களே, எங்களுடைய திராவிட மாடல் ஆட்சி நடந்தப்போ 5 வருஷமும் நாங்க குறுவை சாகுபடிக்காக மேட்டூர்ல இருந்து சொன்ன தேதியில தண்ணீர் திறந்து விட்டுருக்கிறோம். ஆனா புதிய அரசு ஆட்சிக்கு வந்திருக்கக்கூடிய இந்த சமயத்துல மேட்டூர் அணையில நீர் திறக்கிற அளவுக்கு அங்க தண்ணீர் இல்லை. குறிப்பா ஜூன் மாசத்துல 9.91 டிஎம்சி தண்ணீரை தமிழ்நாட்டுக்கு திறந்து விடணும்னு காவிரி நதிநீர் மேலாண்மை ஆணையம் கர்நாடகாவுக்கு உத்தரவு போட்டது. ஆனா இந்த நிமிஷம் வரைக்கும் அந்த உத்தரவை கர்நாடகா நிறைவேற்றல. அதை நிறைவேற்ற முதலமைச்சர் என்ன செய்ய போறாருன்னு பதிலுரையில சொல்லணும். அதேபோல் டெல்டாவில் 6 லட்சம் ஹெக்டேர் அளவுக்கு குறுவை சீசன்ல குறுவை சாகுபடி ஆகும். இந்த முறை மேட்டூர் அணையில தண்ணீர் திறக்காதனால அரசு அறிவிச்சிருக்கக்கூடிய குறுவை சிறப்பு தொகுப்பு ஸ்பெஷல் பேக்கேஜ் 134 கோடி ரூபாய்க்கு அறிவிச்சிருக்கிறீங்க. அது பத்தலன்னு இன்னைக்கு விவசாயிகள் போராடிட்டு இருக்கிறாங்க. சிறப்பு தொகுப்பு கஷ்டத்தை போக்காது, உரிய நிவாரணத்தை விரைவா அறிவிக்கணும்னு விவசாயிகள் எல்லாம் போராடிட்டு இருக்கிறாங்க. அதனால் டெல்டா விவசாயிகளின் சார்பாக ஒரு கோரிக்கையை முதலமைச்சர் அவர்களுக்கு வைக்க விரும்புகிறேன். தமிழ்நாடு முழுக்க போராடிட்டு இருக்கக்கூடிய அனைத்து விவசாய சங்க பிரதிநிதிகளையும் அழைச்சு முதலமைச்சர் அவசரமாக ஒரு ஆலோசனை கூட்டத்தை நடத்த வேண்டும். காலதாமதம் இல்லாம விரைவா அந்த கூட்டம் நடத்தப்பட வேண்டும்னு கோரிக்கை வைக்கிறேன். அவங்களுடைய கோரிக்கைகளை நிறைவேற்றி கொடுக்கிறதுக்கான அனைத்து நடவடிக்கைகளையும் அரசு எடுக்க வேண்டும். விவசாயிகளுக்கு இன்னொரு பெரிய பிரச்சனையும் ஏற்பட்டிருக்கு. தேர்தலுக்கு முன்பு நீங்க சொன்ன வாக்குறுதி 5 ஏக்கர் வரைக்கும் நிலம் வச்சிருக்கிற விவசாயிகளுக்கு முழுமையான பயிர்க்கடி தள்ளுபடின்னு நீங்க தான் சொன்னீங்க. ஆனா விவசாயிகளை இன்னைக்கு சிறு குறு விவசாயிகள்னு பிரிச்சு அதுலயே நிறைய ஸ்லாப்ஸ் ஏற்படுத்தி வச்சிருக்கிறீங்க. 1 லட்சம் அளவுக்கு கடன் வாங்கி இருந்தா 5000 ரூபாய் வரைக்கும் தான் தள்ளுபடி கிடைக்கும் அப்படின்ற நிலைமையை இன்னைக்கு உருவாக்கி இருக்கீங்க. அதுக்கப்புறம் அதுலயே ஒரு சேஞ்ச் கொண்டு வந்தீங்க. 75,000 ரூபாய் வரைக்கும் வாங்கினவங்களுக்கு முழு தள்ளுபடின்னு சொல்லி இருக்கிறீங்க. இப்போ அதுல இன்னொரு சேஞ்ச் என்னன்னா, ஒரே குடும்பத்தில் உள்ள 3 நபர்கள் வரை கடன் பெற்றிருந்தாலும் தற்பொழுது ஒரு குடும்ப அட்டைக்கு ஒரு வேளாண் கடன் மட்டுமே தள்ளுபடி செய்ய அரசாணை வழங்கப்பட்டிருக்கு. எங்களுடைய ஆட்சியில, கடந்த கால ஆட்சிகள்ல இதெல்லாம் முழு தள்ளுபடி கொடுத்திருக்கிறோம். எனவே அதையும் இந்த விவசாயிகளை இதுக்கு மேல குழப்பாம இந்த அரசு முடிவெடுக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கின்றேன். அரசினுடைய இந்த ஏமாற்று அறிவிப்பை கண்டிச்சு போராட்டம் நடத்தின விவசாயிகள் மேல தடியடியும் நடத்தியிருக்கீங்க. தேர்தல் பிரச்சாரத்தின் போது முதலமைச்சர் சொன்னாரு, எனக்கு இன்னொரு ஜென்மம் இருந்தா நான் விவசாயியா பிறக்கணும்னு ஆசைப்படுறேன்னு முதலமைச்சர் சொல்லியிருக்கிறார். ஆனா இன்னொரு பக்கம் விவசாயிகள் மேல தடியடியும் நடத்தியிருக்கீங்க. விவசாயியா பிறக்க இன்னொரு ஜென்மம்லாம் தேவையில்லை, எப்ப நினைச்சாலும் போய் விவசாயி ஆயிடலாம். ஆகவே வெற்று வார்த்தைகளால விவசாயிகளை ஏமாத்தாம இந்த அரசு செயல்படணும்னு நாங்க விரும்பி கேட்டுக்கொள்கின்றோம். மேட்டூர் அணையை திறக்காது, மேகதாது அணை பிரச்சனை, பயிர்க்கடன் தள்ளுபடியில ஏமாற்றம்னு இந்த 1 மாசத்துல மட்டும் விவசாயிகள் பல சோதனைகளை சந்திச்சிருக்கிறாங்க. இன்னும் பேரவைத் தலைவர் அவர்களே, இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த ஆட்சியில அரசு பள்ளிகள்ல நடக்கிற கூத்தெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப அதிர்ச்சியாக இருக்கின்றது. முன் எப்போதும் இல்லாத வகையில அரசு பள்ளிகளுக்குள்ள சட்டமன்ற உறுப்பினர்கள் போறாங்க. தப்புல போகணும், ஆய்வுகள்லாம் செய்யணும். ஆனா பள்ளி மாணவர்கள் மத்தியில மோசமான கருத்துக்களை கொண்ட பாடல்களை எல்லாம் ஒளிபரப்பி எல்லாரும் டான்ஸ் ஆட சொல்றாங்க. முதலமைச்சரோட போட்டோ மாற்றுறதோ பாடல் போடுறதோ இங்க பிரச்சனை கிடையாது. ஆனா அவங்க என்ன பாட்டை மாணவர்கள் மத்தியில போடுறாங்க அப்படிங்கிறது தான் இங்க இருக்கக்கூடிய பிரச்சனை. மாணவர்களுக்கு தன்னம்பிக்கையும் ஊக்கமும் அளிக்கிற மாதிரியான கருத்தான பாடல்களை போட்டா பரவாயில்ல.
ஆனா சினிமா படங்கள்ல வர குத்து பாடல்கள், தவறான அர்த்தம் கொண்ட பாடல்கள் எல்லாம் குழந்தைகள் மத்தியில ஒளிபரப்பி அதை ஏற்கவே முடியாது. எனவே முதலமைச்சர் தலையிட்டு உடனே இதை நிறுத்தணும்னு கேட்டுக்கொள்கின்றேன். அடுத்து மிக முக்கியமான ஒரு பிரச்சனையை இந்த அரசின் கவனத்துக்கு கொண்டு வர விரும்புகிறேன். இன்னைக்கு தமிழ்நாட்டுடைய சட்டம் ஒழுங்கு நிலைமை எப்படி இருக்குன்னு செய்திகளை பார்த்தா அவ்வளவு கொடூரமாக இருக்கிறது. ஒரு மாசத்துல 200க்கும் மேற்பட்ட பாலியல் குற்றங்கள் நடந்திருக்கு. அதுல 100க்கும் அதிகமான குற்றங்கள் சிறுமிகள் மீதான பாலியல் வன்கொடுமைகள். ஜனநாயக நடைமுறைக்கு எதிராக குழந்தைகளை பயன்படுத்தி பெரியவங்க கிட்ட வாக்கு கேட்டார் என்று இருக்கக்கூடிய முதலமைச்சர். ஆனா அவர் ஆட்சியில குழந்தைகளுக்கும் பாதுகாப்பு இல்ல, பெரியவங்களுக்கும் பாதுகாப்பு இல்லைங்கிற நிலைமை இன்னைக்கு நடந்துட்டு இருக்கு. இந்த புதிய அரசு ஆட்சிக்கு வந்த ஒரு சில நாட்கள்லயே கோயம்புத்தூர்ல 10 வயது பெண் குழந்தைய பாலியல் வன்கொடுமை செஞ்சு கொலை பண்ணியிருக்கிறாங்க. முக்கியமா தமிழ்நாட்டையே உலுக்கிய ஒரு கேஸ், கும்மிடிப்பூண்டியில ஒரு 3 வயது குழந்தை பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு புதர்ல வீசப்பட்டு அதன் பின்பு அந்த குழந்தை இறந்தும் போயிடுச்சு. இந்த சம்பவத்துக்கு நீதி கேட்டு அங்க இருக்கக்கூடிய மக்கள்லாம் போராட்டத்துல இறங்கிட்டாங்க. கோயம்புத்தூர்லயும் சரி, கும்மிடிப்பூண்டியிலயும் சரி, 2 சம்பவத்திலுமே மரணமடைஞ்ச குழந்தைகளுடைய உடலை பெற்றோர்கிட்ட முறையா கொடுக்காம வேற இடத்துல காவல்துறை மூலமாகவே அடக்கம் பண்ணிருக்கிறாங்க. இதையெல்லாம் பாக்குறப்போ நாம இன்னைக்கு தமிழ்நாட்டில் தான் இருக்கிறோமா, இல்ல உத்தரப்பிரதேசம், மத்திய பிரதேசம் மாதிரி வடநாட்டில் இருக்கோமான்னு எங்களுக்கு சந்தேகம் வருது. சிங்கப்பெண் படைன்னு ஒரு திட்டத்தை முதலமைச்சர் அவர்கள் தொடங்கினார். அந்த திட்டம் வந்த அடுத்த நாளே காவல்துறை சேர்ந்த ஒரு பொண்ணுக்கு 3 பேர் பாலியல் தொல்லை கொடுத்திருக்கிறாங்க. சென்னை மற்றும் சுற்றுப்புறங்கள்ல மட்டும் கடந்த ஜூன் 12ஆம் தேதி 24 மணி நேரத்துல 12 பாலியல் வன்கொடுமை கேசஸ் ரிப்போர்ட் ஆயிருக்கு. சிங்கப்பெண் படை குற்றவாளிகளை சேஸ் பண்ணுவாங்கன்னு பார்த்தா அவங்களும் கூட ரீல்ஸ் போட்டு போஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. மன்னன் எவ்வழி மக்கள் அவ்வழின்னு சொல்லுவாங்க. அதை சிங்கப்பெண் படை ஃபாலோ பண்ணுதோன்னு மக்களுக்கு சந்தேகம் வந்துருச்சு. இந்த ஒரு மாசத்துல நடந்த குற்ற சம்பவங்களை எல்லாம் எடுத்து பார்த்தா பெரும்பாலான குற்றவாளிகள் ஆளுங்கட்சியை சேர்ந்தவங்களாவே இருக்கிறாங்க. இவங்க ஆட்சிக்கு வந்து தொகுதி வாரியா போய் நலத்திட்ட உதவிகள்லாம் செய்வாங்கன்னு பார்த்தா அவங்க கட்சிக்காரங்க தொகுதி வாரியா போய் பாலியல் வன்கொடுமையில ஈடுபட்டு இருக்காங்க. ஆளுங்கட்சியுடைய ஆலந்தூர் பகுதி தயவுசெய்து மொத்த பொதுவாக பொதுவா நீங்க பேசுவது நான் ஏற்றுக்கொள்ள முடியாது. இல்ல சும்மா ஆதார் பாருங்க, உட்காருங்க. அங்கொன்றும் இங்கொன்றுமாக சில நிகழ்வுகள் நடந்திருந்து அதில் ஆளுங்கட்சி இருந்திருந்தால் கூட மாண்பு முதலமைச்சர் நடவடிக்கை எடுத்துட்டு செய்தியில் வந்து கொண்டுதான் இருக்கு. நான் பத்திரிகையில் பார்க்கிறேன். அதனால குறிப்பிட்டு இந்த இடத்தில் இந்த கட்சிக்காரர் என்று நீங்கள் பெயர் குறிப்பிட்டு பேசினா அதை ஏற்றுக்கொள்வதில் எனக்கு ஆட்சேபனை இல்லை. பொதுவாக பேசுவதை தவிர்க்க வேண்டுகிறேன். அவை குறிப்பிட்டு அது மட்டும் நீக்கப்படுகிறது. ஆளுங்கட்சியுடைய ஆலந்தூர் பகுதி செயலாளர் பேர் குறிப்பிட்டு சொல்றேன். கணவரால் கைவிடப்பட்ட ஒரு பெண்ணுக்கு ஆலந்தூர் பகுதி செயலாளர் கணவரால் கைவிடப்பட்ட ஒரு பெண்ணுக்கு பண உதவி செய்யறேன்னு சொல்லி அவங்க பாலியல் ரீதியா துன்புறுத்த முயற்சி பண்ணியிருக்கிறார். சேலத்துல இன்னொரு பொள்ளாச்சி சம்பவம் மாதிரி ஆளுங்கட்சி ஆதரவாளரான மணிகண்டன் என்னும் நபர் 50க்கும் அதிகமான பெண்களை பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கியிருக்கிறார். திருவாரூர்ல ஆளுங்கட்சியுடைய திருத்துறைப்பூண்டி ஒன்றிய செயலாளர் கல்லூரி மாணவியை ஈவ்டீசிங் பண்ணி இப்ப கம்பி எண்ணிட்டு இருக்கிறார். இது எல்லாத்துக்கும் மேல ஒரு கொடுமை, தூத்துக்குடியில ஆளுங்கட்சியை சேர்ந்த ஒரு அப்பாவி பெண்ணை 2 ஆளுங்கட்சி ஆட்கள் கார்ல அழைச்சிட்டு போய் மயக்க மருந்து கொடுத்து கூட்டு பாலியல் வன்கொடுமை கேங் ரேப் பண்ணிருக்காங்க. இந்த சம்பவத்தை பத்தி பேசின பாதிக்கப்பட்ட பெண் திருவைகுண்டம் சட்டமன்ற உறுப்பினர் திரு சரவணன் சொல்லித்தான் அழைத்து செல்லப்பட்டதாக டிவியில பேட்டி கொடுத்திருக்கிறாங்க. எல்லா மேலிடத்துக்கு தெரியும் அப்படின்னு பாதிக்கப்பட்ட பெண் பேட்டி கொடுத்திருக்கிறாங்க. யார் அந்த மேலிடம் அப்படின்னு இன்னைக்கு மக்கள் கேட்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. தனக்கு நேர்ந்த கொடுமையை ஆளுங்கட்சியினுடைய அமைச்சர்கள் 2ஆம் கட்ட 3ஆம் கட்ட தலைவர்கள் கிட்ட சொன்னதாகவும் பாதிக்கப்பட்ட பெண் இன்னைக்கு சொல்லியிருக்கிறாங்க. ஆனா நடந்தது என்ன? யார் தப்பு பண்ணாலும் நடவடிக்கை எடுக்க தயங்க மாட்டேன்னு சொன்னார் நம்முடைய முதலமைச்சர். ஆனா இந்த சம்பவத்துல குற்றம் சாட்டப்பட்டுள்ள சட்டமன்ற உறுப்பினர் மேல என்ன நடவடிக்கை எடுத்தாங்கன்னு தெரியல. அதுக்கு மாறா பாதிக்கப்பட்ட பெண்ணை கட்சியிலிருந்து நீக்கி இருக்கீங்க. இதுக்கு பேர் தான் மாற்றமா? இதுக்கு பேர் தான் தூய சக்தியா அப்படின்னு மக்கள் கேட்கிறாங்க. முதலமைச்சர் அவர்களே, பேரவைத் தலைவர் அவர்களே, நம்முடைய முதலமைச்சர் அவர்கள்
6 மாசம் டைம் எடுத்துட்டு வந்து சட்டம் ஒழுங்கை நிலைநாட்டுற வரைக்கும் நாங்க காத்துக்கிட்டு இருக்க முடியாது, நாடும் தாங்காது. இத பத்தி கேள்வி எழுப்பினா கூட காவல்துறைக்கு பொறுப்பு வைக்கக்கூடிய முதலமைச்சர் எதுவும் பேச மாட்டேங்கிறார். டு ரிமைன் சைலண்ட் இன் த ஃபேஸ் ஆஃப் ஈவில் இஸ் இட் செல்ஃப் ஈவில் அப்படின்னு ஒரு பழமொழி உண்டு. அது யாருக்கு பொருந்ததோ இல்லையோ இந்த அரசுக்கு சரியாக பொருந்தது. ஆகவே முதல் வேலையா சட்டம் ஒழுங்கை காப்பாற்றுறதுக்கு முக்கியத்துவம் கொடுத்து இந்த அரசு நடவடிக்கை எடுக்கணும்னு கேட்டுக்கொள்கிறேன். மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் அவர்கள் ஆளுநர் உரைக்கு நன்றி தெரிவித்து ஆளுநர் உரை பற்றி பேசுவார் என்று உங்களைப் போல நான் ஆர்வமாக எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறேன். ஆதாரம் இல்லாமல் குற்றச்சாட்டுகளை தவிர்க்க வேண்டும் என்று நான் கேட்டிருக்கிறேன். நீங்கள் கொடுத்திருக்கிற அந்த ஆதாரங்களை எல்லாம் உன்னிப்பாக மாண்புமிகு முதலமைச்சர் கவனித்துக் கொண்டுதான் இருக்கிறார், குறிப்பீடு எடுத்துக் கொண்டிருக்கிறார். அவர் நாளை உங்களுக்கென்று நமக்கென்று அவர் பதிலளிக்கவும் காத்திருக்கிறார். எனவே பொதுவாக குற்றச்சாட்டுகளை கூறுவதை விடுத்துவிட்டு நேரடியாக விவாதத்திற்கு வரும்போது மாண்புமிகு பொதுப்பணித்துறை அமைச்சர்கள் பதில் சொன்ன பிறகு நான் சொல்கிறேன். பொதுப்பணித்துறை அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, உறுதியாக சட்டமன்ற உறுப்பினர்கள் எதிர்க்கட்சி தலைவருடைய அனைத்து கருத்துகளுக்கும் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் நாளைக்கு பதில் சொல்ல போறாரு. அதற்கு முன்பு ஒரே ஒரு குறிப்பு. ஏன்னா போன ஆட்சியில துணை முதலமைச்சரா எதிர்க்கட்சி தலைவர் இருந்தாரு. அவருக்கு ஒரு பதிவு பண்றேன். என்னாலும் இதை இந்த அவை முடிந்த பிறகு அவரே ஆராய்ந்து சொல்லட்டும். As per the NCRP report for 2024, the number of the crimes against children reported in the state increased by the more than 40% in 2024, with 10,046 cases registered compared to 6,968 cases in 2023. அன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்துடைய முதலமைச்சராக இருந்த திரு மு க ஸ்டாலின் அவர்களுடைய ஆட்சியில், நீங்கள் டெப்டி சிஎம்மாக இருந்த ஆட்சியில் 2023 இருந்து 2024க்குள் ஒரு வருடத்தில் 40% போஸ்கோ ஆக்ட், அதாவது குழந்தைகளுக்கு பாதிப்பு ஏற்பட்டது. யாரோட அறிக்கைன்னா என்சிஆர்பி. இதற்கு முக்கிய காரணம் ட்ரக்ஸ். 6 வருடங்களுக்கு முன்பு ட்ரக்ஸ் தமிழ்நாட்டில் கிடையாது, இது எல்லோருக்கும் தெரியும். ஆனால் இந்த 5 வருடத்தில் ட்ரக்ஸுக்கான பிரச்சனைகளை எத்தனை முறை ரிவ்யூ மீட்டிங் போட்டு சரி செய்யப்பட்டது. அன்று டெப்டி சிஎம் இருந்தவர் இந்த 40% கிட்டத்தட்ட 6,968 இருந்து 10,046 காசா இன்கிரீஸ் ஆயிருக்கு. உங்களுடைய ஆட்சியில எந்த நேரத்தில் டெப்டி சிஎம் இருந்து இந்த போஸ்கோ வழக்குகளை நீங்கள் ரிவ்யூ மீட்டிங் பண்ணி குறைச்சீர்கள்? நாங்கள் இந்த 40 நாள்ல கடுமையாக ரிஃபார்ம்ஸ் பண்ணிட்டு இருக்காரு எங்களுடைய முதலமைச்சர். ஒட்டுமொத்த காவல்துறை ரிஃபார்ம்ஸ் ஒர்க் நடந்துட்டு இருக்கு. அதுல சிங்கப்படைன்னு ஒரு கேலி கிண்டல் பேசுற மாதிரி பேசிட்டு இருக்கீங்க. அதுக்கான ரிஃபார்ம்ஸ் பண்றதுக்கு என்ன டைமோ அந்த டைம் எடுத்துட்டு ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். காவல்துறையுடைய ஒட்டுமொத்த ட்ரக்ஸ் இஷ்யூ கடந்த 5 வருடங்களாக நீங்க சரி செய்யல. அந்த ட்ரக்ஸ் எதிர்கொள்றவங்க தான் ரேப் பண்ணப்படுறாங்க. நீங்க சொல்றீங்க தமிழக வெற்றி கழகத்தோட ஆளுங்கட்சின்னு. திராவிட முன்னேற்ற கழகத்துல எத்தனை பேர் 2 வயசு குழந்தைகளை ரேப் பண்ண திராவிட முன்னேற்ற கழகம் ஆதாரம் இல்லாம நீங்களும் ஆதாரம் இல்லாம சொல்லக்கூடாது. ஆதாரம் இருக்கு. பேரை சொல்லுங்க, ஊரை சொல்லுங்க, எந்த வழக்கு போலீஸ் ஸ்டேஷன் சொல்லுங்க. நீங்க சொல்லக்கூடாது. பேரவைத் தலைவர்களே, ஆதாரத்தை நாளைக்கே நான் சப்மிட் பண்றேன். நாளைக்கே சப்மிட் பண்றோம். அதாவது நாங்கள் பதிவு பண்ணுவது, நாங்கள் என்ன இல்ல நான் பேசி முடிச்சிடுறேன். நாங்க பேசி முடிச்சிடுறோம். அதுக்கப்புறம் கருத்து சொல்ல. அதாவது ஒரு கட்சியில நான் பேசி முடிச்சிடுறேன். ஒரு கட்சியில கோடான கோடி மெம்பர்ஸ் இருப்பாங்க. 1 கோடி பேர், அவங்க 2 கோடி பேர் சொல்லுவாங்க. நாங்க அது மாதிரி 1 கோடி பேர் 2 கோடி பேர் சொல்லுவோம். அதுல சில பேர் செய்யக்கூடிய தவறுகளை உடனடியாக கவனித்து வரும் பொழுது யார் யாரெல்லாம் தவறு உடனடியாக கைது செய்யப்பட்டிருக்காங்க. இது திமுக, அதிமுக மித்த கட்சி பிரச்சனைகள் கிடையாது. எந்த நபர் தவறு செய்தாலும் கட்சியின் அடிப்படையில் எந்த சட்டம் ஒழுங்கு கிடையாது. எங்களுடைய மாண்புமிகு முதலமைச்சருடைய தலைமையில் சட்டம் ஒழுங்கு நேர்மையான முறையில் மாற்றப்பட்டிருக்கு, கட்சிக்கு அப்பாற்பட்டு. இதை நாங்கள் பதிவு செய்கிறோம். அதனால மாண்புமிகு துணை முதலமைச்சர் அவர்கள் எந்த அளவுக்கு போஸ்கோ கேஸும் ட்ரக்ஸோட இஷ்யூஸும் 2021-26 அதிகமாகிறத உங்களுடைய ஆய்வை நீங்கள் மேற்கொள்ளுங்கள், எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். 6 மாதத்துக்குள் சட்டம் ஒழுங்கு இந்தியாவில் எந்த அளவிற்கு ஒரு உதாரணமாக இருக்குமோ
பெண் பாதுகாப்புக்கும் குழந்தைகள் பாதுகாப்புக்கும் ஒரு நேர்மையான ஆட்சியை எங்கள் தலைவர் கொடுப்பாருங்கிற நாங்கள் பதிவு பண்றோம். மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் அவர்கள் சொல்லிட்டேங்க. சொல்லியாச்சு, ஏற்கனவே சொல்லியாச்சு. பேரவைத் தலைவர் அவர்களே, ரிஃபார்ம் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொல்றீங்க, பண்ணுங்க. தூத்துக்குடியில என்ன ஆக்ஷன் எடுத்திருக்கீங்க அது மட்டும் தெரிஞ்சுக்க விரும்புறேன். தூத்துக்குடியில ஒரு இன்சிடென்ட் சொன்னல உங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர், அதுக்கு மட்டும் கொஞ்சம் விளக்கம் கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும். அதே போல தமிழ்நாட்டுக்கு வர வேண்டிய மிகப்பெரிய தொழில் முதலீடுகள் எல்லாம் இன்னைக்கு பக்கத்து மாநிலங்களுக்கு போகிறதாக பத்திரிகையிலையும் மேகசின்ஸ்லயும் தொடர்ந்து செய்திகள் வந்துட்டு இருக்கு. தொழில்துறை கைடன்ஸ் தமிழ்நாடு அமைப்புகள்ல முந்தைய ஆட்சியில் இருந்தக்கூடிய அதிகாரிகளை திடீர்னு மாத்தினதும் ஒரு தவறான முடிவுன்னு நாங்க கருதுறோம். இதனால தமிழ்நாடு பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு பத்திரிகைகளை தொடர்ந்து அறிக்கைகள்லாம் வந்துட்டு இருக்கு. இதற்கு இடையில ஆளுநர் உரையில தலைமைச் செயலாளர் தலைமையில தமிழ்நாடு இன்வெஸ்டர் ப்ரமோஷன் கமிஷன் என்ற பேர்ல ஒரு புது அமைப்பு உருவாக்கப்படும்னு அதை தெரிவிச்சிருக்கிறீங்க. அப்படின்னா இப்ப சிறப்பா செயல்பட்டு வருகின்ற கைடன்ஸ் தமிழ்நாடு அமைப்பு என்னவாகும் அப்படின்னு முதலமைச்சருடைய பதிலுரையில சொல்லணும்னு நாங்க விரும்புறோம். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, இந்த அரசின் முன்னாடி இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு, ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்கு. இதையெல்லாம் தீர்க்க முயற்சி பண்ணாம அடுத்த கட்சி ஆட்களை இழுக்கிற வேலையை தான் நீங்க எல்லாம் முழு வீச்சுல செஞ்சுட்டு இருக்கீங்க. இந்த அரசின் மீதான நம்பிக்கை வாக்கெடுப்பின் போது நான் குறிப்பிட்டு சொன்னேன், புதுமையான ஆட்சின்னு சொன்னீங்க, கடைசியில புஷ்பா பட ஆட்சியை கொடுத்திருக்கீங்கன்னு குறிப்பிட்டு பேசியிருந்தேன். அந்த அளவுக்கு குதிரை பேரம் தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கு. அப்படி பேசின அப்புறமாவது நிறுத்த தலைவர்களுக்கு இந்த குதிரை பேரம் கழுதை பேரம் என்பதை பற்றி எல்லாம் பேசுவதற்கு இடமல்ல. இது ஆதாரம் இல்லாமல் எந்த பேரத்தை பற்றி பேசுவதை நான் அனுமதிக்க முடியாது. நீங்க அடுத்த இதுக்கு போலாம். 3 சீட்டர் சோஃபா 3 சீட்டர் சோஃபா இன்னைக்கு 5 சீட்டர் சோஃபாவா அப்கிரேட் பண்ணிருக்கீங்க. ஏற்கனவே சோஃபா அனுப்பி அடுத்த கட்சி எம்எல்ஏக்கெல்லாம் இழுத்துக்கிட்டு இருந்தீங்க. இன்ஸ்டா மார்ட்ல பொருட்களை வாங்குற மாதிரி இன்ஸ்டன்டா எம்எல்ஏக்களை வாங்கிட்டு இருக்கீங்க. வாங்கி ராஜினாமா செய்ய வச்சு விட்டு இருக்கீங்க. இல்ல நான் என்ன சொல்றேன், எந்த பேரத்தையும் பற்றி இங்க பேச அனுமதி கிடையாதுன்னு தான் நான் சொல்றேன். நீங்க உதாரணம் சொல்லுங்க, திடீர்னு எடுத்தோடனே குதிரை பேரம் சொல்லுவது, அப்புறம் இன்னொரு பேரம் என்று சொல்லி மாண்புமிகு உறுப்பினர் வந்து சோஃபான்னு சொல்றாரு. நான் என்ன சொல்றேன்னா, எதையும் சொல்லுவதற்கு இந்த அவைக்கு உரிமை உண்டு. ஆனால் சொல்லுவதிலே உண்மை இருக்க வேண்டும். உண்மைக்கு மாறான தகவல்களுக்கு இங்க இடமில்லை. ஏன்னா அர்த்தம் இருக்குல்ல. இப்ப நீங்க ஏதோ ஒரு அர்த்தம் உள்நோக்கத்தோடு சொல்லப்படுற நீங்க சோஃபா என்று சொல்வதற்கு நீங்க ஒரு உள் அர்த்தத்தோடு ஒரு வார்த்தையை சொல்லுகின்றீர்கள், நகைத்தும் கொள்ளுகிறீர்கள். அப்ப மக்கள் அதை பற்றி என்ன நினைப்பார்கள்? சற்று விளக்கமாக பாருங்க. ஆதாரம் இல்லாமல் சொல்லப்படுகிற எந்த வார்த்தைக்கும் எந்த குறிப்புக்கும் இங்க இடமில்லை. மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர், நீங்க தொடர்ந்து பேசலாம். ஊழல் சக்தின்னு சொல்லிட்டு அதே எம்எல்ஏக்களுக்கு இன்னைக்கு ஒரு மச்சத்தை மட்டும் வச்சுட்டு இன்னைக்கு தூய சக்தியா நீங்க மாத்திட்டீங்க. அதனால எங்களுடைய தலைவர் சமீபத்தில் சொன்னாரு, தீர்ந்து போன சக்திகள்கிட்ட திருடுற அளவுக்கு காஞ்சி போன சக்தியா இன்னைக்கு இந்த ஆட்சியாளர்கள் இருக்கிறாங்க. ஆகவே இந்த குற்றச்சாட்டுகளுக்கு முதலமைச்சர் அவர்கள் தன்னுடைய பதில் உரையில அவர் விளக்கம் அளிப்பார்னு நாங்க நம்புறோம். முக்கியமா இந்த ஆள் பிடிக்கிற வேலையை நிப்பாட்டிட்டு இனியாவது ஆட்சி நிர்வாகத்துல நீங்க கான்சென்ட்ரேட் பண்ணுங்கன்னு உங்களை எல்லாம் கேட்டுக்கிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, உங்களுடைய தேர்தல் முக்கியமான வாக்குறுதிகள், படிச்சு வேலை இல்லாத இளைஞர்கள் அவங்களுக்கு எல்லாம் 4500 ரூபாய் மாசம் 4500 ரூபாய் தருவேன்னு சொல்லியிருக்கிறீங்க. அது சீக்கிரம் 6 மாசத்துல கொடுங்க. மகளிருக்கு நீங்க சொன்ன உரிமை தொகை மாதம் 2500 ரூபாய் உரிமை தொகை, வருஷத்துக்கு 6 கேஸ் சிலிண்டர், தாய்மாமன் சீர், இதெல்லாம் 6 மாசத்துல கொடுப்பீங்கன்னு நான் நம்புறோம். இதெல்லாம் எப்படி கொடுக்க போறீங்க அப்படின்னு ஒரு டைம் லைனை முதலமைச்சர் தன்னுடைய பதிலுரையில சொல்லணும்னு கேட்டுக்கிறோம். அதேபோல் சட்டம் ஒழுங்கு சீர்கேடு, மின்வெட்டு, விவசாயிகள் பிரச்சனை ஆகியவற்றில் முதலமைச்சர் அவர்கள் தலையிட்டு உடனடியாக ஒரு தீர்வு காண வேண்டும். ஆளுநர் உரையில இதற்கான விளக்கம் இல்லாததால முதலமைச்சருடைய பதில் உரையாவது இதெல்லாம் இருக்கும்னு நாங்க எதிர்பார்க்கிறோம். இப்ப நான் கேட்டதுக்கெல்லாம் வழக்கம் போல பழக்க தோஷத்துல எல்லாத்துக்குமே திமுக தான் காரணம்னு எங்க மேல பழிய தூக்கி போடாம தப்பிச்சுக்காம தீர்வை நோக்கியதா முதலமைச்சருடைய பதில் இருக்கணும்னு நான் விரும்பி கேட்டுக்கொள்கின்றேன். ஆளுநர் உரையில இருமொழி கொள்கை, மாநில உரிமை, சமூக நீதி, மகளிர் முன்னேற்றம்னு திமுக சொன்னதையே ப்ளூ பிரிண்டா ஃபாலோ பண்ணி
இந்த அரசுடைய கொள்கை முடிவுகளா அறிவிச்சிருக்கிறீங்க. இதை நாங்க வரவேற்கிறோம். மற்றபடி ஆளுநர் உரையில தமிழ்நாட்டுடைய வளர்ச்சிக்கான ரோடு மேப் எதுவும் இல்லைன்னு கூறிக்கொண்டு முழுக்க முழுக்க முதலமைச்சருடைய புகழுரையாகத்தான் இந்த ஆளுநரை அமைஞ்சிருக்குன்னு சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.